welcome back to my channel. Today நம்ம சேனல்ல ongoing Taiwan BL series தான் பார்க்க போறோம். சீரிஸோட நேம் Uncle Unknown. என்னங்க நேம் ரொம்ப டிஃபரெண்டா இருக்கேன்னு பாக்குறீங்களா? நேம் எப்படி டிஃபரெண்டா இருக்கோ அதே மாதிரி கதையும் ரொம்ப டிஃபரெண்டா தாங்க இருக்கு. எதனால இப்படி சொல்றேன்னு கேக்குறீங்களா? அதாவது இந்த சீரியல்ல பாத்தீங்கன்னா பணக்கார லூ குடும்பத்தை சேர்ந்த பையன் தாங்க லூ ஷீரான். இவனை செல்லமா எல்லாரும் ரயன்னு கூப்பிடுறாங்க. பணம் அதிகம் இருக்க இடத்துல திமிரும் ஆடம்பரமும் நிறைஞ்சுதானே இருக்கும். அப்படி திமிரும் ஆடம்பரமும் நிறைஞ்சிருக்க பையனுக்கு கியூயிங்கிற ஒருத்த மேல காதல் ஏற்படுது. கியூயிங்கிறது வேற யாரும் இல்லைங்க, நம்ம கதையோட செகண்ட் ஹீரோ. அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த லூயிங்கிறது லூ ஃபேமிலியோட பிளட் ரிலேஷன்ஷிப் இல்லைனாலும் தூரத்து சொந்தக்கார பையன். நம்ம ரைனுக்கு பாத்தீங்கன்னா சின்ன மாமா வர வேணும். என்ன ஒரு ட்விஸ்ட்னு பாத்தீங்களா, தன்னோட சின்ன மாமா தான் கியூயிங்கிறது தெரியாம ரைனும், தன்னோட மருமகன் தான் ரைனுங்கிற விஷயம் தெரியாம கியூயையும் லவ் பண்ணிட்டு இருக்கு. அந்த லவ் கொஞ்ச நாள்லயே பிரேக்கப்ல முடிய எப்படியாவது பழைய காதலனோட சேர்ந்தே ஆகணும்னு நினைச்சு வெயிட் பண்ணிட்டு இருக்க நம்ம ரைனுக்கு அவனோட லவ்வர் தான் தன்னோட சின்ன மாமாங்கிற விஷயம் தெரிய வர ரைன் கியூயி கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்க கியூயி ரைனை விடாம எப்படியாவது ஒன்னு சேர்ந்தே ஆகணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கான். அப்படி ட்விஸ்டோட ஆரம்பிக்கிற லவ் ஸ்டோரி சேட் எண்டிங்ல முடிஞ்சுதா இல்ல ஹாப்பி எண்டிங்ல முடிஞ்சுதான்னு பாத்திரலாம் வாங்க. சீரிஸோட ஓபனிங்லயே நம்ம ரைன் ஜாலியா அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ட்ரிங்க் பண்ணிக்கிட்டே அங்க செக்ஸியா டான்ஸ் பண்ணிட்டு இருக்க பையனை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு கிளாஸ் ட்ரிங்க் குடிக்க சொல்லி கொடுத்துட்டு அது கூடவே அவனோட பேண்ட் பாக்கெட்ல பணத்தை சொருகி விட அதை பார்த்து அந்த பையன் எதுவும் புரியாம ரைனை பார்த்து திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த ரைனோட ஃப்ரெண்ட் லின், என்னடா பாக்குற, என் ஃப்ரெண்டு ரைன் உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு, எனக்கு நைட் அவன் உன் கூட இருக்க விரும்புறான், அதனால நீ சீக்கிரமா போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பையனும் சரின்னு சொல்லி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண அங்கிருந்து போக இங்க லைன் ரைன் கிட்ட, மச்சான் வர வர நீ எல்லாரையும் ரொம்பவே அட்ராக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்போ அங்க ரைனோட இன்னொரு ஃப்ரெண்டு டோர் ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வர அந்த பையனுக்கு பின்னாடி ரைனோட எக்ஸ் லவர் போறத பார்த்து ரைன் ஷாக் ஆக அதை பார்த்த லின், என்னாச்சுடா அங்க என்ன பாத்துட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க ரைன் எதுவும் இல்லன்னு சொல்லி அவன் பாட்டுக்கு ட்ரிங்க ஊத்தி பயங்கரமா குடிக்க ஆரம்பிக்கிறான். அதை பார்த்த ரைனோட ஃப்ரெண்டு ரைனோட கிளாஸ்ல இருக்க ட்ரிங்க் எடுத்து அவன் கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டு நைட்டு ஓவரா ட்ரிங்க் பண்ணினா அதுக்கப்புறம் உன்னால ஹேண்டில் பண்ண முடியாது, அதனால வந்து என் தோல் மேல சாஞ்சு படுத்துக்கோன்னு சொல்லி ரைன் அவன் தோல் மேல சாய்க்க ரைன் என்ன விடுடா எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு, நான் முதல்ல ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து எழுந்து போக இன்னும் நானும் ரைன் கூடவே ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வந்தாரண்டா வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டு அவனும் அவன் பின்னாடியே போக அந்த பையன் நம்ம ரைன் போறதையே பார்த்துட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸ்ல ட்ரிங்க் ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி ட்ரிங்க் பண்றத பார்த்தா இந்த பையனுக்கு நம்ம ரைன் மேல ஒன் சைடா ஃபீலிங்ஸ் இருக்கும் போல. இவன் இப்படி பயங்கரமா குடிச்சிட்டு இருக்க இங்க கியூயா காட்டுறாங்க. அவன் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க. அப்போ அங்க ரைன் வரான். ரைனை பார்த்த கியூயி ரைனை வெச்ச கண் எடுக்காம பார்த்துட்டு இருக்க. அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல ரைனும் கியூயும் ஒன்னா தான் ஸ்டே பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. ரைன் படிப்பை முடிச்சுட்டு அப்ராட்ல இருந்து சைனாக்கு கிளம்ப கியூயி ரைன் கிட்ட, நான் உன் கூட வரேன்டா, நீ எப்படி தனியா போவ, பிளீஸ் நானும் உன் கூட வரேன்னு சொல்ல அதை கேட்ட ரைன், அதெல்லாம் வேண்டாம், நீ என் கூட வந்தேன்னா அதுக்கப்புறம் என்னால உன்னை விட்டு போக முடியாது, ரொம்ப கஷ்டமாயிரும்னு சொல்ல அதை கேட்ட கியூயி, பேசிட்டு இருந்தா எப்படி என்ன கட்டி பிடிச்சுக்கோன்னு சொல்லி கேட்க இன்னும் நம்ம கியூய கட்டி பிடிச்சிட்டு, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன், சரி நீ எனக்கு கால் மெசேஜ் பண்ண மறந்துடாதன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக கியூயி நம்ம ரைன் போறதையே பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்க. வீட்டுக்கு வந்த ரைன் கியூயிக்கு கால் பண்ண கியூயோட நம்பர் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. அதுல கடுப்பான ரைன் கியூயோட நம்பரை பிளாக் பண்ணி மொபைல தூக்கி வீசினதை நினைச்சு பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அந்த டான்சர் பையன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு பாத்ரூம்குள்ள இருந்து வெளியே வரான். அவனை பார்த்த ரைனோட ஃப்ரெண்டு, எப்பா தம்பி இப்ப நிலைமை சரியில்லை, நீ கொஞ்சம் என் கூட வான்னு சொல்லி லின் திரும்பவும் அந்த பையனை பாத்ரூம்குள்ளேயே கூட்டிட்டு போக இங்க கியூயி எதுவும் பேசாம சைலண்டா அங்கிருந்து கிளம்ப ரைன் கியூய போக விடாம கைய பிடிச்சு நிறுத்தி, எதுக்காக என்ன யாருன்னு தெரியாத மாதிரி நடிக்கிற, என்ன காரணம், ஏன் உன் கூட எவனாவது வந்திருக்கானா, எங்க அவனுக்கு நான் உன்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுங்கிறது தெரிஞ்சிரும்னு பயந்து என்ன தெரியாத மாதிரி நடிக்கிறியான்னு சொல்லி கேட்டு ரைன் போதையில தள்ளாடிட்டு இருக்க. அதை பார்த்த கியூயி, நீ அதிகமா குடிச்சிருக்க, இந்த நேரத்துல பேசுறது சரியா வராதுன்னு சொல்ல அதை கேட்ட ரைன், ஏன் சரியா வராது, நம்ம வேணா மாடியில இருக்க ரூமுக்கு போய் பேசலாமா, இன்னைக்கு நைட்டு நீ என் கூட ஸ்டே பண்ண முடியுமான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கியூயி, என்னது நைட்டு உன் கூட ஸ்டே பண்றதா, அதுவும் நீ இருக்க இந்த நிலைமையிலயா, அதெல்லாம் வேண்டாம், நீ இப்ப வீட்டுக்கு போறதா உனக்கு சேஃபா இருக்குன்னு சொல்லி அக்கறையா பேசிட்டு இருந்த கியூயி திடீர்னு, ஆமா இப்படி நீ எத்தனை பேரோட நைட்டு ஸ்டே பண்ணிருக்கன்னு கேட்க அதை கேட்ட ரைன் சிரிச்சுட்டு, ஏன் உனக்கு ரொம்ப ஜலசா இருக்கான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கியூயி, நீ இன்னும் மாறவே இல்ல, அப்படியே தான் இருக்கன்னு சொல்லி கியூயி ரைனோட பக்கத்துல போய் அவன் லிப்ல கிஸ் கொடுக்க ரைனும் விடாம இன்னும் டீப்பா கியூய கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். இப்படி ஆரம்பிச்ச இவங்களோட கிஸ்ஸிங் நேரா மாடியில இருக்க ரூம் வரைக்கும் கண்டினியூ ஆக ரைன் நம்ம கியூயோட லிப்ல கழுத்துல ஜஸ்ட்லன்னு கிஸ் பண்ணிக்கிட்டே, உன்னோட ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கியூய வெறியாக்கி விட கியூயி ரைனை கட்டி பிடிச்சு பெட்ல விழுக ரைன் இந்த நேரத்துல எதுக்காக கிளாஸ் போட்டிருக்க, டிஸ்டர்பன்ஸா இருக்குன்னு சொல்லி கியூயோட கண்ணாடியை கழட்டி வச்சுட்டு ரெண்டு பேரும் டீப்பா ரொமான்ஸ்ல இறங்க. அடுத்த நாள் கியூயி ரைனும் ஒன்னா பெட்ல படுத்து தூங்கிட்டு இருக்க. தூங்கி எழுந்த கியூயி பக்கத்துல தூங்கிட்டு இருக்க ரைனை பார்த்து ரசிச்சிட்டு இருக்க. தூங்கிட்டு இருந்த ரைன் எழுந்து பக்கத்துல இருக்க கியூய பார்த்து பயங்கரமா ஷாக் ஆயிட்டு, நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, என்னடா தெரியாத மாதிரி கேக்குற, நேத்து நைட்டு நீ தானே என்ன பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து என்ன என்னென்னமோ பண்ணன்னு சொல்ல அதை கேட்ட ரைன், போய் சொல்லாத, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லி பில்லோவை எடுத்து நம்ம கியூயி அடிக்க கியூயி எதுவும் பேசாம சைலண்டா நம்ம ரைனை பார்த்துட்டு இருக்க. அப்ப நம்ம ரைனுக்கு நேத்து நைட்டு கியூய
கியூயோட ஒன்னா இருந்தது ஞாபகத்துக்கு வர ரைன் அடடா இப்ப நான் என்னத்த சொல்லி சமாளிக்கிறதுன்னு முழிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த கியூயி என்ன நீ திருன்னு முழிக்கிறத பார்த்தா நேத்து நடந்த விஷயம் உனக்கு எல்லாம் ஞாபகத்துக்கு வந்த மாதிரி தெரியுதுன்னு சொல்லி கேட்க எனக்கு எதுவும் ஞாபகத்துல இல்ல, அது மட்டும் இல்லாம நேத்து நடந்ததை பத்தி நான் தெரிஞ்சுக்கவும் விரும்பல, நீயும் என்கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி வேகமா எழுந்து அங்கிருந்து போக ட்ரை பண்ண கியூயி ரைனோட கைய பிடிச்சு இழுத்து பெட்ல படுக்க வச்சு ரைனோட பக்கத்துல போய் எனக்கு என்னமோ நேத்து நைட்டு நமக்குள்ள எல்லாமே சிறப்பா முடிஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லி கியூயி ரைனை கிஸ் பண்ண பக்கத்துல போயிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ரைனோட அம்மா கிட்ட இருந்து ரைனுக்கு கால் வர ரைன் வேகமா கியூய தள்ளி விட்டு தேவையில்லாம உன் இஷ்டத்துக்கு உளறிட்டு இருக்காதுன்னு சொல்லி அவனோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு கால் அட்டன் பண்ணி அம்மா நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இந்த வீட்ல ரைனோட அம்மாவை காட்டுறாங்க. அவங்க கியூஇக்கு கால் பண்ண கியூஇ கால் அட்டன் பண்ணி சொல்லுங்க சிஸ்டர் இன்லா என்ன விஷயம்னு கேட்க ரைனோட அம்மா நீ ரொம்ப வருஷம் கழிச்சு இங்க வந்திருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதனால இன்னைக்கு நைட்டு டின்னருக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்தே ஆகணும், இன்னைக்கு நைட்டு டின்னரை முடிச்சிட்டு அப்படியே உன்னோட மருமக புள்ளையும் பார்த்துட்டு போன்னு சொல்ல கியூயும் சரி நான் டின்னருக்கு வீட்டுக்கு வந்தாரன்னு சொல்லி காலை கட் பண்ண இங்க ரைனை காட்டுறாங்க. வீட்டுக்கு வந்த ரைன் டேபிள்ல ஃபுட்டு நிறைய இருக்கிறத பார்த்துட்டு அம்மா என்ன விஷயம் இன்னைக்கு டின்னர் எல்லாம் பயங்கரமா இருக்கேன்னு சொல்லி கேட்க ரைனோட அம்மா அதுவா இன்னைக்கு டின்னருக்கு உன்னோட சின்ன மாமா வர போறாரு, அவருக்காகத்தான் ஸ்பெஷலா இந்த டின்னர்லாம் ரெடி பண்ணிருக்கேன், சரி நீ பேசிட்டு இருக்காம சீக்கிரமா போய் ரெடி ஆயிட்டு வான்னு சொல்ல ரைன் சரிமான்னு சொல்லி பாத்ரூம்க்கு போய் குளிச்சிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா கியூஏ கை நிறைய கிஃப்ட் பேக்கோட வீட்டுக்கு வரான். கிஃப்டோட நிக்கிற கியூஏ பார்த்த ரைனோட அம்மா எதுக்காக இவ்ளோ கிஃப்ட் வாங்கிட்டு வந்திருக்க, சரி உள்ளவான்னு சொல்லி கூப்பிட்டு அந்த பேக் எல்லாம் வாங்கி வச்சுட்டு இருக்க. அப்ப கரெக்டா கியூஏக்கு அவன் ஆபீஸ்ல இருந்து கால் வர கியூஏ அந்த கால் அட்டன் பண்ணி பேசிட்டு இருக்க. ரைனோட அம்மா ரைன் சீக்கிரமா வா மாமா வீட்டுக்கு வந்துட்டாருன்னு சொல்லி கூப்பிட ரைன் பக்காவா ரெடி ஆகி மாமாவை பார்க்க கிளம்ப அப்ப கரெக்டா லென் கிட்ட இருந்து ரைனுக்கு கால் வருது. ரைன் கால் அட்டன் பண்ணி என்ன விஷயம்னு கேட்க நேத்து நைட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லாம எங்கடா போன, நீ வருவன்னு நான் உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்த தெரியுமா, ஆமா நேத்து நைட்டு ஹேண்ட்ஸமா ஒரு பையன் கூட பேசிட்டு இருந்தையே யார் இருந்தாலும் அந்த ஆள் பார்க்க நல்லா ஹேண்ட்ஸமா இருந்தா ரிச்சாவும் தெரிஞ்சா உனக்கு நல்ல டேஸ்ட் தான்டா, இந்த மாதிரியான அழகான பசங்கள்லாம் எப்படித்தான் உன் கண்ணுக்கு மட்டும் முதல்ல தெரியறாங்களோ தெரியலன்னு சொல்லி பையன் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. ரைன் அவன் யாரு என்னங்கிற விஷயத்த நான் உனக்கு வந்து சொல்றேன், இப்ப எனக்காக என் மாமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, நான் அவரோட சேர்ந்து டின்னர் சாப்பிடணும், அதனால நீ முதல்ல போனை கட் பண்ணுன்னு சொல்லி பேசிட்டே போயிட்டு இருக்க. கியூஇயோட மேனேஜர் கியூஇ கிட்ட ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்கு, இந்த மீட்டிங்கை நீங்க அட்டன் பண்ணியே ஆகணும்னு சொல்ல கியூஇயோ சரி நான் வந்தாருன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு திரும்பி ரைனோட அம்மா கிட்ட சாரி சிஸ்டர் இன்லா ஆபீஸ்ல மீட்டிங் இருக்கு அதனால இப்ப நான் போயே ஆகணும்னு சொல்ல ரைனோட அம்மா எனக்கு புரியுது சரி நீ கிளம்பு, ஆனா அடுத்த தடவை டின்னர் சாப்பிட்டு தான் போகணும்னு சொல்ல கியூயும் கண்டிப்பா வரேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்ப அப்ப கரெக்டா மாடியில இருந்து கீழே இறங்கி ரைன் வரான். அவன் அம்மா கிட்ட அம்மா மாமா எங்கன்னு சொல்லி கேட்க ரைனோட அம்மா மாமாக்கு மீட்டிங் இருக்குன்னு சொல்லி கிளம்பிட்டாரு, சரிவா நம்ம சாப்பிடலாம்னு சொல்லி ரெண்டு பேரும் டின்னர் சாப்பிட ஆரம்பிக்க ரைனோட அம்மா ரைன் கிட்ட அம்மா நேத்து நைட்டு நீ ஏன் வீட்டுக்கு வரவே இல்ல எங்க இருந்தன்னு சொல்லி கேட்க ரைன் அதுவாமா நான் லின்னோட வீட்லயே நைட்டு ஸ்டே பண்ணிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ரைனோட அம்மா அப்படியா, இங்க பாரு ரைன் நான் சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்கோ, உன்னோட சின்ன மாமா பல வருஷம் கழிச்சு சைனாக்கு வந்திருக்காரு, அவர்கிட்ட இருந்து நீ பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறத கத்துக்கோ, ஏன் இப்படி சொல்றேன்னா உன் மாமா தனியால அப்ராட்ல பெரிய கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காரு, அவர்கிட்ட இருந்து பிசினஸ் எப்படி பண்ணணுங்கிறத நீ கத்துக்கிட்டீனா அது நம்ம குடும்பத்துக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்ல அதை கேட்ட ரைனோ சரிமான்னு சொல்லி ரெண்டு பேரும் சாப்பிட்டு இருக்க. அங்க திரும்பவும் கிளப்ல காட்டுறாங்க. அங்க ஜானிங்கிற பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அதுல ஒரு பொண்ணு ஜானி கிட்ட நீ காலேஜ் முடிச்சதுக்கு அப்புறம் உன் ஃபேமிலி பிசினஸ் ரன் பண்ண போறதா கேள்விப்பட்டேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ஆனா பிசினஸ் பண்றதுல எங்க எல்லாரையும் மறந்துடாதுன்னு சொல்ல ஜானி என்ன இப்படி சொல்லிட்ட உன்னை என்னால மறக்க முடியுமான்னு சொல்ல அதை கேட்ட ஜானியோட இன்னொரு ஃப்ரெண்டு ஆமா அப்ப நீ பிசினஸ்ல போட்டி போட போறனா மிஸ்டர் லூ கம்பெனியோட தானே போட்டி போடுவேன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட ஜானி என்னது மிஸ்டர் லூவான்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு ரைனோ அவனோட ஃப்ரெண்டு கிளப்புக்குள்ள வர ரைனை பார்த்து கடுப்பான ஜானி வழி விடாம காலை நீட்டி வழிய மறைக்க அதை பார்த்த லைன் ஜானியோட காலை தட்டி விட கடுப்பான ஜானி உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் காலை தட்டி விட்டுருப்பேன்னு சொல்லி கத்த ரைன் ரொம்ப கூலா போறதுக்கு வழி விடாம நாய் வழிய மறைச்சிருந்தா அந்த நாயை துரத்தி விட்டு தானே போக முடியும்னு சொல்ல அதை கேட்ட ஜான் பயங்கரமா கடுப்பாயிட்டு யாரை பார்த்து நாயின்னு சொல்றேன்னு ரைன் கிட்ட சண்டைக்கு வர அதை பார்த்த லின் ஜானை பிடிச்சு தள்ளி விட்டு ரெண்டு பேரும் சண்டை பண்ண ஆரம்பிக்க அதை பார்த்த ஜானோட ஃப்ரெண்ட் இவனை மன்னிச்சிருங்க இவன் ஆள் தெரியாம மோதிட்டா எனக்காக இவனை மன்னிச்சு விட்டுருங்கன்னு சொல்ல அதை கேட்ட ஜான் ஆமா மிஸ்டர் லூ நான் தெரியாம பண்ணிட்டேன் நீங்க போய் டேபிள்ல உட்காருங்க நான் வெளியே போறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக இங்க ரைனோட ஃப்ரெண்டும் ரைனும் டேபிள்ல உட்காந்து ட்ரிங்க் பண்ண ஆரம்பிக்க அடுப்புல இருந்த ஜான் அவன் பக்கத்து டேபிள்ல இருந்து ஒயின் எடுத்து கிளாஸ்ல ஊத்தி அதுல போதை மாத்திரையை மிக்ஸ் பண்ணி ரைன் கிட்ட கொண்டு வந்து கொடுத்து சாரி நான் யார்கிட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பேசிட்டேன் என்னோட தப்பு தான் என் தப்ப நான் திருத்திக்க விரும்புறேன் மிஸ்டர் லூ இந்த ட்ரிங்கை நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன் இந்த ட்ரிங்கை நீங்க வாங்கி குடிச்சீங்கன்னா நீங்க என்ன மன்னிச்சிடதா அர்த்தம்னு சொல்ல அதை கேட்ட ரைனோ சரி உன் ரேஞ்ச் என்னங்கிறத நீ புரிஞ்சுக்கிட்டியே அதுவே போதும் திரும்பவும் இந்த தப்ப பண்ணிராதுன்னு சொல்லி அந்த ட்ரிங்கை வாங்கி குடிச்சிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோர்
டோரை ஓபன் பண்ணி கியூஇ பார்க்குள்ள வர கியூஇ ஜோன் கிட்ட பரவாயில்லையே உன் கிளாஸ்ல இருக்க வைன் பார்க்க ரொம்ப நல்லா இருக்கே, அப்படி அந்த வைன்ல என்ன இன்கிரீடியன்ட் தான் மிக்ஸ் பண்ணனு சொல்லி கேட்க அதை கேட்டு கடுப்பான லின் ஜோன் உன்னோட கேவலமான ட்ரிக்கை எங்க கிட்டயே காட்டுறியா, உனக்கு எவ்வளவு தைரியம்னு சொல்லி கத்திட்டு இருக்க. அதை கேட்டு ஜோன் ஏண்டா இவன் சொல்றதை கேட்டு நீங்க என்ன சந்தேகப்படுறீங்களான்னு ஜோன் கியூஇ அடிக்க போக கியூஇ ஜோனோட கையை பிடிச்சு திருப்பி அடிச்சு கீழே உட்கார வைக்க அதை பார்த்த ஜோனோட ஆட்கள் எல்லாம் ரைனோட ஃப்ரெண்ட்ஸை போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதை பார்த்த கியூஇயோட ஃப்ரெண்டு ஜான்ஷி அந்த பசங்களை எல்லாம் அடிச்சு போட அங்க நடக்கிறதை எல்லாம் பார்த்த ஜான் மேனேஜரை கூப்பிட்டு ஏண்டா கிளப்புக்குள்ள யார் யாரோ வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, அது உன் கண்ணுக்கு தெரியலையா, இவங்களை எல்லாம் இங்கிருந்து முதல்ல துரத்தி விடுன்னு சொல்ல மேனேஜர் என்னது இவங்களை நான் துரத்துறதா, இங்க பாருப்பா இவர்தான் பிரசிடென்ட் கியூஇன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க ரைன் என்ன நடக்குதுன்னு சொல்லி டென்ஷன் ஆகி கத்த கியூஇ மேனேஜர் கிட்ட ஜோனை இங்கிருந்து கூட்டிட்டு போன்னு சொல்ல மேனேஜர் ஜோனை அங்கிருந்து கூட்டிட்டு போயிடுறான். இங்க லின் கியூஇயோட ஃப்ரெண்டு ஜான்ஷிக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அந்த பையன் நேரா ரைனோட பக்கத்துல வந்து ஆமா உனக்கு இந்த ஹேண்ட்ஸம் பாய்க்குள்ள என்ன டீல் போயிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க ரைன் அது பெரிய கதைடா நேரம் வரும்போது சொல்றேன் அது வரைக்கும் வாயை மூடுன்னு சொல்லி கத்த அதை பார்த்த கியூஇ ரைனோட பக்கத்துல வந்து நீ என் கூட வீட்டுக்கு வான்னு சொல்லி கையை பிடிச்சு இழுக்க ரைன் என் கையை விட இது உனக்கு தேவையில்லாத விஷயம், எப்ப வீட்டுக்கு போகணும்னு எனக்கு தெரியும் நீ கிளம்புன்னு சொல்ல கியூஇ ரைன் பேசுறத காதுல கூட வாங்கிக்காம நீ என் கூட வான்னு சொல்லி கையை பிடிச்சு இழுத்து அங்கிருந்து கூட்டிட்டு போக அதை பார்த்த ரைனை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருக்க பையன் ரைனோட கையை பிடிச்சு நிறுத்தி இங்க பாருங்க ரைனோட விருப்பம் இல்லாம உங்களால அவனை எங்கேயும் கூட்டிட்டு போக முடியாதுன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான கியூஇ நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும், நீ எனக்கு சொல்லி தர வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லி கியூஇ அந்த பையனோட பக்கத்துல போய் அவன் காதுல உன் மனசுல ரைன் மேல ஃபீலிங்ஸ் இருந்தா அதை தூக்கி போட்டுரு, ஏன்னா நான் ரைனை யாருக்கு விட்டு தர மாட்டேன், அதனால நீ அவன் கிட்ட இருந்து தள்ளியே இருன்னு சொல்லி கியூஇ ரைனோட இடுப்பை பிடிச்சு அங்கிருந்து கூட்டிட்டு போக ரைன் நீ என் மேல இருந்து கையை எடு எனக்கு எப்படி நடக்கணும்னு தெரியும்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட கியூஇ அடம் பிடிக்காம என் கூட வான்னு சொல்லி ரைன் கியூஇயோட இடுப்புல கையை போட்டு கூட்டிட்டு போறது மட்டும் இல்லாம நமக்குள்ள என்ன பொறுத்தன்னு பார்த்தையா, நீ எங்கெல்லாம் இருக்கியோ அங்க நானே இருக்கேன், இதத்தான் விதின்னு சொல்லுவாங்கன்னு லௌகீகமா பேசிட்டு இருக்க அதை கேட்ட ரைன் இந்த விதி கிதின்னு கதை விடுற வேலையெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு அங்கிருந்து போக அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா போறத பார்த்து அந்த பையன் மனசொடைஞ்சு ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்க அங்க கியூஇ ரைன் அவனோட வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர உள்ள வந்த ரைன் எனக்கு ரொம்ப ஹாட்டா இருக்குன்னு சொல்லி அவனோட ட்ரெஸ்ஸை கழட்டி போட்டு கியூஇயோட பக்கத்துல வந்து அவனோட ட்ரெஸ்ஸை கழட்ட அதை பார்த்த கியூஇ என்ன பண்ற நீன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க இங்க நம்ம ரைன் போதையில நம்ம கியூஇய கட்டி பிடிச்சு கிஸ் பண்ணிட்டு இருக்க கியூஇ ரைனை தொட்டு பார்த்துட்டு உன் உடம்பு ரொம்ப சூடா இருக்கு என் கூட வான்னு சொல்லி பாத்ரூம்குள்ள கூட்டிட்டு வந்து பாத்ரூம் டப்ல உட்கார வைக்க ரைன் கியூஇ கிட்ட நீ எதுக்காக என்ன கிஸ் பண்ண மாட்டேங்கிறன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கியூஇ ஃபீல் ஆயிட்டு ரைனோட பக்கத்துல போய் அவன் லிப்ல கிஸ் பண்ண போக ரைன் போதையில நம்ம கியூஇயோட கைய பிடிச்சு கடிக்க கியூஇ பலி தாங்க முடியாம கத்திட்டு நீ என்ன நாயா இப்படி கடிக்கிறேன்னு சொல்லி கேட்க ரைன் சிரிச்சுட்டு நீ சரியான முட்டாள், நீ இப்படி எனக்கு ஹெல்ப் பண்றதுனால நான் நடந்த எல்லாத்தையும் மறந்து மன்னிச்சிருவேன் நினைக்கிறியான்னு சொல்லி ட்ரக்ஸ் போதையில நம்ம ரைன் பயங்கரமா கஷ்டப்பட்டுட்டு இருக்க அதை பார்த்த கியூஇ நம்ம ரைனை கண்ட்ரோல் பண்ணி குளிக்க வச்சு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு பெட்ரூம்க்கு கூட்டிட்டு வந்து படுக்க வச்சுட்டு ஷீட்டை போத்தி ரைனை கவர் பண்ணிவிட்டு கியூஇ ரைனோட பக்கத்துல உட்காந்து அவனை பார்த்துட்டு இருக்க அப்போ ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கியூஇக்கு ஆக்சிடென்ட் ஆகி அவன் ஹாஸ்பிட்டல்ல கோமால 3 நாள் இருந்திருக்க அந்த டைம்ல தான் நம்ம ரைன் கியூஇக்கு கால் மெசேஜ் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்த கியூஇ அவன் மொபைல ரைனோட மெசேஜ் கால்ஸை பார்த்து திருப்பி நம்ம ரைனுக்கு மெசேஜ் பண்ண ட்ரை பண்ண மெசேஜ் சென்ட் ஆகாம ரிஜெக்ட் ஆக அப்பதான் நம்ம கியூஇக்கு ரைன் அவனோட நம்பரை பிளாக் பண்ணிட்டாங்கிற விஷயம் தெரிய வருது. அதையெல்லாம் கியூஇ நினைச்சு பார்த்துட்டு ஒரு வழியா நான் உன்னை கண்டுபிடிச்சிட்டேன்னு சொல்லி ரைனோட நெத்தியில கிஸ் பண்ணிட்டு குட் நைட்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அடுத்த நாள் தூங்கி எழுந்த ரைன் நம்ம இப்ப எங்க இருக்கோம்னு சொல்லி அந்த ரூம்ப சுத்தி சுத்தி பார்த்துட்டு இருக்க அப்ப கரெக்டா ரைனோட அம்மா கிட்ட இருந்து ரைனுக்கு மெசேஜ் வருது. ரைன் வேகமா அவன் மொபைலை எடுத்து பார்க்க அதுல ரைனோட அம்மா ரைன் அவனுக்கு அங்கிளோட நம்பர் சென்ட் பண்ணிருக்கேன், அப்படியே அவரோட போட்டோவையும் உனக்கு நான் சென்ட் பண்ணிருக்கேன், நீ அங்கிளுக்கு கால் பண்ணி பேசுன்னு சொல்லி மெசேஜ் பண்ணிருக்க. அதை பார்த்த ரைன் அங்கிளோட பிக்க பார்க்க ட்ரை பண்ண அப்ப அங்க நெட்வொர்க் ப்ராப்ளம்ங்கிறதுனால பிக் லோட் ஆயிட்டே இருக்கு. அதை பார்த்து கடுப்பான ரைன் மொபைலை தூக்கி போட்டு இந்த இடத்தை இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு சொல்லி ரைன் ஒரு ரூம்பா பார்த்துட்டு போயிட்டு இருக்க அப்ப இங்க ரைனோட மொபைல அவன் அம்மா அனுப்பின பிக் ஓபன் ஆக அந்த பிக்ல பார்த்தா வேற யார் இருப்பா, நம்ம கியூஇ தான் இருப்பான். அதை கவனிக்காம ரைன் பாட்டுக்கு ரூம்போட டெக்கரேஷனை பார்த்துக்கிட்டே நேரா கிச்சனுக்கு வர அங்க பார்த்தா கியூஇ ரைனுக்காக பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடி பண்ணி டேபிள் மேல வச்சிட்டு இருக்க. கிச்சனுக்கு வந்த ரைனை பார்த்த கியூஇ நீ எழுந்துட்டியா, சரிபா உனக்கான பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் ரெடியா தான் இருக்கு சாப்பிடுவியான்னு சொல்லி கூப்பிட ரைன் எதுவும் பேசாம சைலண்டா சேர்ல வந்து உட்கார கியூஇ நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடறதுக்கு முன்னாடி இந்த பாலக்குடி உன் தலைவலி கொஞ்சம் கம்மியாகும்னு சொல்லி பையன் பார்த்து ரைனை கவனிக்க ரைன் கியூஇ கிட்ட ஆமா இந்த வீட்டோட டெக்கரேஷன் எல்லாம் அப்படியேன்னு சொல்லி இழுக்க கியூஇ என்ன இதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் இருந்த வீடு மாதிரியே இருக்கா, நான் தான் இந்த டெக்கரேஷன் பண்ண சொன்னேன் உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லி கேட்க ரைன் எதுக்காக நம்ம தான் ஏற்கனவே பிரேக்கப் பண்ணிட்டோமே அப்புறம் எதுக்காக இதெல்லாம் சொல்லி கோவமா கத்த கியூஇ எதுக்காக இப்படி கோவப்படுற ரைன் பிரேக்கப்ங்கிறது 2 பேரும் சேர்ந்து முடிவெடுத்து பிரியறது தான், நான் உன்னை பிரிஞ்சு போக நினைக்கல அதனால இந்த பிரேக்கப் செல்லாதுன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ரைன் உனக்கு எப்ப நான் தேவைன்னு தோணுதோ அப்ப நீ என்ன தேடி வருவ, எப்ப நான் வேண்டாம்னு நினைக்கிறியோ அப்ப நீ என்ன பிரேக்கப் பண்ணிருவியா, என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது நீ வளர்க்குற பெட் மாதிரி இருக்கான்னு
இருக்கான்னு சொல்லி கோவப்பட்டு வேகமா அங்கிருந்து எழுந்து போக கியூயி ரைனை போக விடாம கைய பிடிச்சு நிறுத்தி, நான் அப்படி சொல்லல, எனக்கு உன் கூட பிரேக்கப் பண்ண விருப்பம் இல்ல, நான் சொல்றத முதல்ல கேளு ரைன். நீ போனதுக்கு அப்புறம் நிறைய விஷயம் நடந்துருச்சு. நீ போன அடுத்த நாள் எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து எனக்கு ஆபரேஷன் நடந்தது. அதனால நான் கொஞ்ச நாளா கோமால இருந்தேன். ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததும் என் மொபைல்ல உன்னோட கால் மெசேஜ பார்த்து உனக்கு மெசேஜ் பண்ணேன். அப்பதான் நீ என் நம்பர் ஆல்ரெடி பிளாக் பண்ண விஷயம் எனக்கு தெரிய வந்தது. நான் சொல்றதுல உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா இங்க பாரு அடிப்பட்ட தழும்புன்னு சொல்லி அவன் கையில இருக்க தழும்ப காட்ட, ரைன் யார் இந்த கதையெல்லாம் நம்புறது, ஒருவேளை இந்த தழும்பு பழைய தழும்பா கூட இருக்கலாம் இல்லையான்னு சொல்ல, அதை கேட்ட கியூயி சிரிச்சுட்டு, ஆனா என் உடம்புல இதுக்கு முன்னாடி இந்த தழும்பு இருந்துச்சா இல்லையாங்கிறது உன்னை தவிர வேற யாருனாலையும் நிச்சயமா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்ல, ரைன் ஒருவேளை நான் அந்த தழும்ப கவனிக்காம கூட இருந்திருக்கலாம் இல்லையான்னு சொல்ல, அதை கேட்ட கியூயி நம்ம ரைனை கட்டி பிடிச்சிட்டு, பிடிவாதம் இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்ல, நீ நம்புற வரைக்கும் நான் உனக்காக காத்துட்டு இருப்பேன், நீ எனக்கு திரும்பவும் ஒரு சான்ஸ் தர மாட்டேயான்னு சொல்லி கேட்க, ரைன் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்க, அதை பார்த்த கியூயி, சரி விடு, நாளைக்கு நம்ம பீச்சுக்கு போலாமா, முடியாதுன்னு மட்டும் சொல்லிடாத ப்ளீஸ், எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுன்னு சொல்லி கேட்க, அவன் பேசினதுல ரைன் கொஞ்சம் மனசு மாறி சரின்னு சொல்லிட்டு ரூமுக்கு வந்து பெட்ல படுத்துக்கிட்டு, நான் எதுக்காக அவன் கூட பீச்சுக்கு போக ஒத்துக்கிட்டேன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, அடுத்த நாள் கியூயி சொன்ன மாதிரியே கியூயி அவனோட ஃப்ரெண்டு ஜான்ஷு, ரைன், லின் எல்லாரும் பீச்சுக்கு வந்து போட்ல இருக்க, ரைன் கிட்ட வாடா நம்ம போய் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட, கியூயி நம்ம ரைனை போக விடாம கைய பிடிச்சு நிறுத்தி, நீ போறதுக்கு முன்னாடி இந்த சன்ஸ்கிரீன் போட்டு போன்னு சொல்லி சன்ஸ்கிரீனை போட்டு விட்டுட்டு அப்படியே அவன் கையில ஒரு பிரேஸ்லெட்டை போட்டு விட, அதை பார்த்த லின், ஆமா இது மஸ்கிட்டோஸ் பிரேஸ்லெட் தானே, இன்னொன்னு இருந்தா எனக்கு கொடுங்களேன்னு சொல்லி கேட்க, சாரி நான் 2 தான் வாங்கினேன்னு சொல்ல, அதை கேட்ட லின், பரவாயில்ல விடுங்க என்கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன்னு சொல்லி அவன் பாக்கெட்ல பார்த்தா லின்னோட பாக்கெட்ல 2 பிரேஸ்லெட் இருக்கும். அதுல ஒரு பிரேஸ்லெட் லின் போட்டுக்கிட்டு ஜான்ஷுவோட கைய பார்த்துட்டு, உங்ககிட்ட பிரேஸ்லெட் இல்லையா, அப்ப நீங்க இதை போட்டுக்கோங்கன்னு சொல்லி லின் ஜான்ஷு கையில அந்த பிரேஸ்லெட்டை போட்டு விட்டுட்டு ரைன் கிட்ட, வா நம்ம போய் விளையாடலாம்னு சொல்லி 2 பேரும் தண்ணியில போய் விளையாடிட்டு இருக்க, அதை பார்த்த ஜான்ஷி கியூயி கிட்ட, ஆமா நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்ந்துட்டீங்களா என்னன்னு சொல்லி கேட்க, கியூயி இல்லன்னு சொல்ல, ஜான்ஷி அப்ப நீங்க 2 பேரும் என்ன முடிவு பண்ணிருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, கியூயி எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு, அந்த வாய்ப்பை நான் மிஸ் பண்ண விரும்பலன்னு சொல்லி 2 பேரும் பேசிட்டு இருக்க, ரைன் கியூயி கிட்ட, கியூயி அங்க நின்னு என்ன பண்ணிட்டு இருக்க, வா விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட, அங்க லின் என்னடான்னா, ஜான்ஷி நீங்களும் வாங்க ரொம்ப ஃபன்னா இருக்கு விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட கியூயி ஜான்ஷியும் போய் அவங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிக்க, இப்போ ஒரு வழியா எல்லாரும் விளையாடி முடிச்சு டயர்ல உள்ள வந்து ஜூஸ் குடிச்சிட்டு இருக்க, ஜான்ஷு கேமரா ஆன் பண்ணி, சரி வாங்க நம்ம ஒரு vlog வீடியோ எடுப்போம்னு சொல்லி லின், ரைன், கியூயி எல்லாரையும் வீடியோ ஷூட் பண்ணிக்கிட்டு, ஜான்ஷு கியூயி நீ ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கடான்னு சொல்லி பேசிக்கிட்டே கடலை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்க, அப்போ அங்க கடல் பறவைகள் வரத ஜான்ஷு பாக்குறான். அவன் எல்லாரும் அங்க பாருங்கடா கடல் பறவைகள் வந்திருக்கு, நம்ம போய் அந்த பறவைகளுக்கு தீனி போடலாம் வாங்கன்னு சொல்லி அங்கிருந்து போக, கியூயி என்னடானா நம்ம ரைனோட கைய பிடிச்சு மேல கூட்டிட்டு வந்து எல்லாரும் ஜாலியா அந்த பறவைகளுக்கு தீனி போட்டு கத்தி விளையாடிட்டு இருக்க, இறக்கி வந்து எல்லாரும் தண்ணியில இருந்து சங்குகளை எடுத்தோம், அந்த சங்குகளை தண்ணியில தூக்கி வீசி போட்டு விளையாடிட்டு இருக்க, ரைன் கரையோரமா கட்டி வச்சிருக்க நெட்டை பார்த்துட்டு, கைஸ் வாங்க நம்ம எல்லாரும் பால் விளையாடலாம்னு சொல்லி கூப்பிட, அவன் சொன்ன மாதிரியே கியூயி ஜான்ஷி ஒரு டீமாவும் லின்னும் ரைனும் ஒரு டீமாவும் சேர்ந்து பால் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா பீச்சுக்கு போய் ஃப்ரெண்ட்ஸோட தண்ணியில விளையாடிட்டு வந்து அந்த குளிர் காத்துல கரையோரமா நெட்டு கட்டி பால் விளையாடுற சுகமே தனிதாங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸோட இந்த மாதிரி என்ஜாய் பண்ணிருக்கீங்கன்னா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. ஓகே, இப்போ ஒரு வழியா எல்லாரும் பால் விளையாடி முடிச்சிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்ப, கியூயும் ஜான்ஷுவும் ஒன்னா போறத பார்த்த ரைன் லின்ன பிடிச்சு நிறுத்தி, இங்க பாருடா கியூயும் ஜான்ஷுவையும் நல்லா வாட்ச் பண்ணு, அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து நம்மள தோக்கடிக்கிறதுக்கு ஏதாவது பிளான் போடுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, அதனால முடிஞ்ச வரைக்கும் நீ ஜான்ஷுவ கியூயி கிட்ட ஒன்னா சேர விடாம பாத்துக்கோ, புரிஞ்சுதான்னு சொல்ல, லின் எனக்கு புரிஞ்சுதுடா, ஆனா இங்க நின்னுட்டு இருந்தா எப்படி வாட்ச் பண்ண முடியும், வா போலான்னு சொல்லி லின் ரைன் அங்கிருந்து கூட்டிட்டு போக, ரைன் சொன்ன மாதிரியே ஜான்ஷுவ கியூயோட சேர விடாம லின் ஜான்ஷு தோல் மேல கை போட்டு நடக்க ஆரம்பிக்க, அதை பார்த்த கியூயி நம்ம ரைனோட கை கோர்த்து 4 பேரு ஜோடியா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்ப ஜான்ஷு அவன் கழுத்துல போட்டிருக்க செயினை பார்க்க, அவன் கழுத்துல அந்த செயின் இருக்காது. அதை பார்த்து பதறி போன ஜான்ஷு, என்னோட செயின் மிஸ் ஆயிடுச்சு, நீங்க போங்க நான் செயினை தேடி பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடி போக, ஜான்ஷு பதட்டத்துல இருக்காங்கிறத புரிஞ்சுக்கிட்ட லின் ரைன் கிட்ட, நான் போய் ஜான்ஷுக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு வேகமா ஜான்ஷு பின்னாடியே ஓடி போக, இங்க கியூயி என்னடானா எவன் எக்கெடு கெட்டு நாசமா போனா எனக்கு என்ன, நான் என் லவ்வரோட தனியா இருந்தா எனக்கு அது போதுங்கிற மாதிரி ரைனோட கை கோர்த்து ஜாலியா நடந்து போயிட்டு இருக்க, இங்க நம்ம லின்ன காட்டுறாங்க. லின் ஜான்ஷு கிட்ட, ஆமா அந்த செயின் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்க, ஜான்ஷு அவன் மொபைல எடுத்து அந்த செயினோட பிக்க காட்ட, அந்த செயினோட பிக்க அவனோட மொபைல்ல போட்டோ எடுத்துட்டு, கவலைப்படாதீங்க எப்படியாவது இந்த செயினை தேடி கண்டுபிடிச்சிருவோம்னு சொல்லி 2 பேரும் பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. ஜான்ஷு போற வர எல்லார்கிட்டயும் அந்த செயினோட பிக்க காட்டி, இந்த செயினை நீங்க எங்கேயாவது பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க, அவங்களும் நாங்க பாக்கலன்னு சொல்லிட, இன்னொரு பக்கம் என்னடானா லின் பீச்ல விளையாடிட்டு இருக்கவங்க கிட்ட அந்த செயினோட பிக்க காட்டி, இந்த செயினை நீங்க பாத்தீங்களான்னு சொல்லி கேட்க, அவங்களும் நாங்க பாக்கலன்னு சொல்லிட, எங்க தேடியும் செயின் கிடைக்கலையே இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி ஜான்ஷு சோகமா உட்காந்து அழுதுட்டு இருக்க, அப்போ அங்க லின் வரான். அவன் ஜான்ஷு பக்கத்துல உட்காந்து அவனை சமாதானப்படுத்த ட்ரை பண்ண, ஜான்ஷு லின் கிட்ட நான் நல்லா தான் இருக்கேன், இனி அந்த செயினை மறந்துட வேண்டியதான்னு சொல்லி ஃபீல் பண்ண, அதை பார்த்த லின் ஜான்ஷு கிட்ட, ஆமா இன்னைக்கு நம்ம
நம்ம பால் விளையாடுறதுக்கு முன்னாடி கடல்ல தானே விளையாடிட்டு இருந்தோம். அப்ப எனக்கு தெரிஞ்ச அந்த செயின் அந்த கடல்ல தான் விழுந்திருக்கணும். நீங்க கவலைப்படாதீங்க, என்ன நம்புங்க, நான் போய் அந்த செயினை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு வேகமா எழுந்து போக ஜான்ஷு லின்ன போக விடாம கைய பிடிச்சு நிறுத்தி, என்ன உளறிட்டு இருக்க நீ? கடல்ல அலை வேற பயங்கரமா இருக்கு, இந்த நேரத்துல கடலுக்கு போறது நல்லது இல்ல, ஆபத்தானதுன்னு சொல்ல, லின் என்ன நம்புங்க, எனக்கு எதுவும் ஆகாது, நான் செயினோட வரேன்னு சொல்லி லின் கடலுக்கு போய் அவங்க விளையாடிட்டு இருந்த இடத்துல அந்த செயினை தேடி பார்த்துட்டு இருக்க, லின் சொன்ன மாதிரியே அந்த செயின் கடல்ல தான் விழுந்திருக்கும். லின் ப்ரோ செயின் கிடைச்சிருச்சுன்னு சொல்லி அந்த செயின் எடுத்து காட்ட, அந்த செயினை பார்த்ததும் தான் நம்ம ஜான்ஷுவோட முகத்துல சிரிப்பு வருது. அதை பார்த்த லின் வேகமா ஜான்ஷு கிட்ட ஓடி வந்து, இங்க பாருங்க உங்க செயின் கிடைச்சிருச்சு, நான் சொன்ன மாதிரி உங்க செயினை கண்டுபிடிச்சு கொண்டு வந்துட்டேன்னு சொல்லி சந்தோஷமா ஜான்ஷுவை கட்டி பிடிச்சுக்க, ஜான்ஷு ரொம்ப தேங்க்ஸ், இந்த செயினை நான் என் அம்மாவோட ஞாபகார்த்தமா வச்சிருக்கேன், இந்த செயின் என் அம்மா என்னை விட்டு போகும்போது எனக்கு அவங்க கொடுத்தது, இந்த செயினை காணனது நான் ஒரு நிமிஷம் பதறி போயிட்டேன், எனக்கு இந்த செயினை கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்ல, தேங்க்ஸ் எல்லாம் வேண்டாம், ஒருவேளை இந்த செயினை உங்க அம்மா தான் உங்களுக்கு திருப்பி கிடைக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன், சரி இங்க வாங்க இந்த செயினை நானே உங்களுக்கு போட்டு விடுறேன், அதுக்கப்புறம் பாருங்க இந்த செயின் மிஸ்ஸே ஆகாதுன்னு சொல்லி ஜான்ஷுவோட பக்கத்துல போய் அவன் கழுத்துல அந்த செயினை போட்டு விட்டு அவனை கட்டி பிடிச்சுக்க, ஜான்ஷுவும் சந்தோஷத்துல நம்ம லின்ன கட்டி பிடிச்சுக்கிறான். இப்படி ரெண்டு பேரும் சென்டிமெண்டா ஒண்ணு சேர, இன்னொரு பக்கம் நம்ம கியூஇ ரைனையும் காட்டுறாங்க. கியூஇ ரைன் அவன் பிளான் பண்ண இடத்துக்கு கூட்டிட்டு வந்து உட்கார வச்சுட்டு, கியூஇ ரைன் கிட்ட இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தியான்னு சொல்லி கேட்க, ரைன் ஆமா நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன்னு சொல்லி அந்த இடத்த சுத்தி பார்த்துட்டு இருக்க, அப்ப ஒரு பொண்ணு கையில பொக்கைய கொண்டு வந்து நம்ம கியூஇ கிட்ட கொடுத்துட்டு அங்கிருந்து ஓடி போக, கியூஇ அந்த பொக்கையை ரைன் கிட்ட கொடுத்து ஹாப்பி வேலண்டைன்ஸ் டேன்னு சொல்லி விஷ் பண்ண, அதை கேட்ட ரைன் அவனை மறந்து நம்ம தமிழ் சினிமால 80sல வர மாதிரி ஃப்ளவர்ஸ்க்கு பின்னாடி இருந்து ரெண்டு பேரும் கிஸ் பண்ணிக்க, ரைன் கியூஇக்கு கிஸ் பண்ணது மட்டும் இல்லாம கியூஇ விட்டு தள்ளி போய் உட்காந்துட்டு, நான் உனக்கு கிஸ் கொடுத்தனால உன்னை மன்னிச்சிட்டேன்னு அர்த்தம் இல்ல புரிஞ்சுதான்னு சொல்லி கியூட்டா வைக்கப்பட்டு சிரிச்சிட்டு இருக்க, அவன் பண்ற கியூட்டான ரியாக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம கியூஇ கண்ணு மேக்காம பார்த்து ரசிச்சிட்டு இருக்கான். நீங்க ஒரு விஷயம் கவனிச்சீங்களா, இந்த கியூஇ அப்பப்ப ஏஜ்டு பர்சன் மாதிரி காட்டினாலும் அவன் சிரிக்கும் போது சரி லுக்கு விடும் போது சரி ரொம்ப கியூட்டா இருக்கான்ல. இப்படி ஒரு வழியா நம்ம கியூட்டி பாய் ரைனை ப்ரொபோஸ் பண்ணி முடிக்க, எல்லாரும் வீட்டுக்கு வந்து நைட் ட்ரிங்க் பண்ணி பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்காங்க. இங்க அடுத்த நாள் லின் நம்ம ஜான்ஷுவோட பெட்ரூம்ல ஒன்னா படுத்து தூங்கிட்டு இருக்க, பக்கத்துல இருந்து எழுந்த லின் பக்கத்துல படுத்திருக்க ஜான்ஷுவை பார்த்து பயங்கரமா ஷாக் ஆகி கத்த, அப்ப ரூமுக்கு வெளியே நம்ம ரைன் கியூயை பாக்குறதுக்காக வந்திருக்க, லின் போட்ட சத்தத்தை கேட்ட ரைன் பக்கத்து ரூம்ல என்ன சத்தம்னு சொல்லி டோர்ல காதை வச்சு கேட்டுட்டு இருக்க, இங்க லின் ஜான்ஷு கிட்ட நீங்க இங்க என்ன பண்றீங்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஜான்ஷு இந்த கேள்வியை நான் உன்கிட்ட கேட்கணும், என் ரூம்ல நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட லின் அந்த ரூமை சுத்தி பார்க்க, அப்பதான் அவனுக்கு நைட்டு போதையில லின் அவனுக்கு கொடுத்த ரூம் நினைச்சு ஜான்ஷுவோட ரூமுக்கு வந்து படுத்தது ஞாபகத்துக்கு வர, லின் அடடா போதையில நாம தான் தப்பான ரூம்ல வந்து படுத்திருக்கோம், இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி புலம்பிட்டு இருக்க, அதை பார்த்த ஜான்ஷு என்னடா நேத்து போதையில டாய்லெட்க்கு போயிட்டு வந்துட்டு ரூம் மாதிரி வந்து ஏன் பெட்ல படுத்துட்டியான்னு சொல்லி கேட்க, அவன் சொன்னதை கேட்ட லின்னுக்கு ஒரே ஷேம் ஆயிட்டு சாரி பிரதர்னு சொல்லி கத்திக்கிட்டு வேகமா பெட்ல இருந்து கீழே இறங்கி டோரை ஓபன் பண்ணி வெளியே வர ட்ரை பண்ண, அங்க பார்த்தா ரூமுக்கு வெளியே நம்ம ரைன் நின்னுட்டு இருப்பான். அவன் பெட்ரூம் குள்ளந்து வர நம்ம லின்ன பார்த்துட்டு எல்லாம் முடிஞ்சுதாங்கிற மாதிரி லுக்கு விட, அதை பார்த்த லின் ஐயோ எனக்கு ரொம்ப எம்பாரசிங்கா இருக்கேன்னு சொல்லி கத்திக்கிட்டே அங்கிருந்து ஓடி போக, அதை பார்த்த ரைன் ஜான்ஷுவை பார்த்து சிரிச்சுட்டு நான் கீழே போய் அவனை சமாதானப்படுத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு போக, இங்க ஜான்ஷு லின் பண்ண ரியாக்ஷனை எல்லாம் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே அவனோட டிஷர்ட்டை எடுத்து போட்டு ரெடி ஆயிட்டு இருக்க, இங்க ஹாலுக்கு வந்த லின் கத்திக்கிட்டே சோஃபால வந்து உட்கார, ரைன் அவன் பின்னாடியே வந்து சோஃபால உட்கார, ரைன் கிட்ட எல்லாம் முடிஞ்சது, நான் பண்ண இந்த வேலையால ஜான்ஷு பிரதர் என்ன கண்டிப்பா தப்பா தான் நினைச்சிருப்பாரு, இப்ப நான் என்ன பண்றதுன்னு சொல்லி ரைனை போட்டு உலுக்கிட்டு இருக்க, ரைன் சிரிச்சுக்கிட்டே அப்படியெல்லாம் எதுவும் இல்லடா நீ கவலைப்படாத, அவர் எதுவும் தப்பா நினைக்க மாட்டாருன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு இருக்க, அங்க மாடியில இருந்து ரெடியாகி கியூயும் ஜான்ஷுவும் கீழே வராங்க. கியூஇ ரைன் கிட்ட நாங்க கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம், அது வரைக்கும் நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாடிட்டு இருங்கன்னு சொல்லிட்டு போக, கியூயும் ஜான்ஷுவும் ஒன்னா போறத பார்த்த லின் நம்ம ரைன் கிட்ட ஆமா இவங்க ரெண்டு பேரும் எங்க போறாங்க, இவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னு ஏதாவது உனக்கு தெரியுமான்னு சொல்லி கேட்க, ரைன் எனக்கு எதுவும் தெரியாதுடா என்னமோ பண்ணிட்டு போறாங்க, சரிவா நம்ம கேம் விளையாடுவோம்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அந்த கேமையாவது அவனுக்கு ஒழுங்கா விளையாடுறானுங்களா, அந்த கேம்லயும் லின்னு ரைனு தோத்துக்கிட்டே இருக்க, இருந்தாலும் விடாமுயற்சியா ரெண்டு பேரும் டே ஃபுல்லா கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விளையாண்டு ஃபைனலா நம்ம லின்னு ரைனு தோத்து போக, கடுப்பான ரைன் என்னடா தோத்துக்கிட்டே இருக்கும், நான் கேம் விளையாடல எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, லின் ஆமாண்டா எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, ரைன் லின் கிட்ட நீ எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு குக் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்க, லின் ஏண்டா நீ என் கூட பல வருஷமா ஒன்னா இருக்க, என்னைக்காவது நான் கிச்சன்ல குக் பண்ணி நீ பாத்திருக்கியான்னு சொல்லி கேட்க, ரைன் இல்ல ஆனா எனக்கு ரொம்ப பசிக்குதுடா இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லி ரெண்டு பேரும் கத்தி கதறிட்டு இருக்க, அப்ப கரெக்டா டோரை ஓபன் பண்ணிட்டு கியூயும் ஜான்ஷுவும் வராங்க. கியூயை பார்த்த ரைன் எங்க போயிருந்தீங்க எங்களுக்கு ரொம்ப பசிக்குதுன்னு சொல்ல, கியூயி அவன் போட்டிருந்த கோட்டை கழட்டி ஜான்ஷு கிட்ட கொடுத்துட்டு கவலைப்படாத 2 நிமிஷத்துல குக் பண்ணிருவேன்னு சொல்லி கிச்சனுக்கு போய் குக் பண்ணிட்டு இருக்க, ஜான்ஷு இருடா நானும் வந்து உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு சொல்லி கியூயும் ஜான்ஷுவும் கிச்சன்ல குக் பண்ணிட்டு இருக்க, இங்க லின்னு ரைனும் டைனிங் டேபிள்ல உட்காந்துட்டு திரும்பவும் மொபைல் எடுத்து பார்த்துட்டு இருக்க, இங்க கியூயி சொன்ன மாதிரி 2
2 நிமிஷத்துல ரைனுக்கு பிடிச்ச டிஷ் எல்லாம் குக் பண்ணி கொண்டு வந்து டேபிள் மேல வச்சுட்டு சாப்பிட ஆரம்பிக்க என்ன அந்த ஃபுட்டை டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு சாப்பாடு ரொம்ப டேஸ்டா இருக்குன்னு சொல்ல ரைன் ஆமாண்டா இந்த ஃபுட்டு எல்லாமே என்னோட ஃபேவரட் ஃபுட்டு எனக்கு பிடிச்ச டேஸ்ட்ல சூப்பரா பண்ணிருக்கேன்னு சொல்லி சாப்பிட்டு இருக்க ஆன்ஷு கியூயி கிட்ட ஆமாண்டா நீ ரொம்ப சூப்பரா குக் பண்ணிருக்க ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி பேசிட்டே சாப்பிட்டு இருக்க அப்ப டோர் பெல் அடிக்கிற சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்ட கியூயி நீங்க சாப்பிடுங்க நான் யாருன்னு பாத்துட்டு வரேன்னு சொல்லி போய் டோரை ஓபன் பண்ண அங்க பார்த்தா கியூட்டா ஒரு பொண்ணு வந்து நிக்கிறா அவ கியூயிய பார்த்து சீனியர் நீங்க எப்படி இருக்கீங்க உங்களை பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லி கேட்க கியூயி நான் நல்லா தான் இருக்கேன் நீ முதல்ல வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி அந்த பொண்ணை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வர கியூட்டா இருக்க பொண்ணு கியூயியோட பார்த்து நம்ம ரைன் பயங்கரமா ஜலசாக உள்ள வந்த அந்த பொண்ணு என்னடானா டேபிள் மேல வச்சிருக்க ஃபுட்டை பார்த்துட்டு இது சீனியரோட குக்கிங் தானே சீனியர் எப்பவுமே இந்த ஃபுட்டை தான் விரும்பி சாப்பிடுவாரு நானும் உங்களோட ஜாயின் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்க கியூயும் வந்து டேபிள்ல உட்காருன்னு சொல்லி டேபிள் எல்லாம் இழுத்து அந்த பொண்ணை உட்கார வச்சுட்டு பக்கத்துல உட்கார அந்த பொண்ணு கியூயி கிட்ட ரொம்ப நாளைக்கு அப்புறம் நீங்க சமைச்ச சாப்பாடை நான் சாப்பிட போறேன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட நம்ம ரைன் கோவத்துல முகம்லாம் செவந்து போய் அந்த பொண்ணை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு பேக்ல இருந்து 2 டிக்கெட் எடுத்து என்கிட்ட மூவிக்கான 2 டிக்கெட் இருக்கு சீனியர் நம்ம 2 பேரும் அங்க போலாமான்னு சொல்லி கூப்பிட கியூயி சாரி எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ல அந்த பொண்ணு பரவாயில்ல சாரி சொல்ல வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லி அவ பேக்ல இருந்து கார்டு எடுத்து கொடுத்து இது என்னோட பர்த்டே கார்டு என்னோட பர்த்டேக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு என் பர்த்டேக்காக என் வீட்டுல சின்னதா ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் அந்த பார்ட்டிக்கு சீனியர் நீங்க வந்தே ஆகணும் வரமாட்டேன்னு சொல்லிடாதீங்க ப்ளீஸ்னு சொல்லி கெஞ்ச அதை கேட்ட ரைன் ஒரு பக்கம் கியூயி என்ன சொல்லுவானோன்னு பார்த்துட்டு இருக்க இன்னொரு பக்கம் கியூயி இப்ப நான் என்னத்த சொல்லிடா சமாளிக்கிறதுன்னு ஒண்ணும் புரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கு அதை பார்த்த அந்த ஜூனியர் பொண்ணு அவ பேக்ல இருந்து இன்விடேஷன் எடுத்து நீங்களும் என் பர்த்டேக்கு வரணும்னு சொல்லி ரைன் லென் சான்ஸுக்கு கொடுக்க இன்னும் அதெல்லாம் கண்டிப்பா வந்தாருன்னு சொல்லி இன்விடேஷனை பார்த்துட்டு இருக்க அந்த பொண்ணு திரும்பவும் கியூயி கிட்ட சீனியர் இந்த தடவை என்கிட்ட மொக்கையா காரணங்களை சொல்லி என்னை ஏமாத்த முடியாதுன்னு சொல்லி ரொம்பவே உரிமையா பேசிட்டு இருக்க அதை கேட்ட நம்ம ரைன் கோவத்தோட உச்சிக்கு போய் கண்ணெல்லாம் செவந்து போய் அந்த பொண்ணை பார்த்து முறைச்சிட்டு இருக்க முகம் செவந்து போய் இருக்கிற நம்ம ரைனை பார்த்த ஜான்ஷு இன்னையோட கியூயி கதை முடிஞ்சதுங்கிற மாதிரி நம்ம கியூயிய பார்த்துட்டு இருக்க இங்க அந்த பொண்ணு எல்லார்கிட்டையும் இன்னைக்கு மதியம் ஏதாவது பிளான் வச்சிருக்கீங்களா உங்களுக்கு எந்த பிளானும் இல்லைன்னா இன்னைக்கு என் கூட வாங்க நான் உங்களுக்கு இந்த ஊரை சுத்தி காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட அதை கேட்ட லின் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு கண்டிப்பா வரணும்னு சொல்லி வேகமா சாப்பிட அந்த பொண்ணு என்னடானா கியூயி கிட்ட ஸ்பெஷலா சீனியர் நீங்களும் எங்க கூட வந்தே ஆகணும்னு சொல்ல அங்க நடக்கிறதையெல்லாம் பார்த்து கடுப்பான நம்ம ரைன் எழுந்து நான் வரல எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்ல அதை கேட்ட கியூயி என்னாச்சு உடம்புக்கு என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்க ரைன் கேஷுவலா பெருசா எதுவும் இல்ல வயிறு கொஞ்சம் அப்செட்டா இருக்க மாதிரி இருக்கு நான் டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ரூமுக்கு போக அதை பார்த்த லின் இந்த ரைனுக்கு திடீர்னு என்னாச்சு ஏன் இப்படி அவன் கண்ணு முகம்லாம் செவந்து போயிருக்குன்னு சொல்லிட்டு இருக்க அதை கேட்ட கியூயி எழுந்து என்னால வர முடியாது நான் அவனை பாத்துக்க இங்க இருக்கணும் நீங்க போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கியூயி வேகமா ரைன் பின்னாடியே ரூமுக்கு போக அதை கேட்ட லின் அப்ப நானும் வரல எனக்கும் கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஜான்சு சாரிம்மா நான் அவங்க எல்லாரையும் பாத்துக்கணும் அதனால இன்னொரு நாள் நம்ம போலான்னு சொல்ல அதை கேட்ட அந்த பொண்ணு சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப இங்க நம்ம ரைன் அவன் ரூமுக்கு வந்துட்டு இருக்க அவனுக்கு பின்னாடியே நம்ம கியூயும் வரான் அவன் ரைன் கிட்ட நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்க ரைன் நான் ஓகே தான் டேப்லெட் போட்டா எல்லாம் சரியாயிடும்னு சொல்லிட்டு வேகமா பெட்ல போய் உட்காந்து முகத்தை தூக்கி வச்சுக்க அதை பார்த்த கியூயி உன்னோட ஃபேஸ் ரியாக்ஷனை எல்லாம் பார்த்தா நீ வயிறு வலியில இருக்க மாதிரி தெரியலையே இரு செக் பண்ணி பாப்போம்னு சொல்லி கியூயி அவனோட கையை எடுத்து ரைனோட வயித்தை தொட்டு பார்த்து இங்க வலிக்குதா இல்ல இங்க வலிக்குதான்னு சொல்லி அவன் மண்டையத்தோட அதை கேட்ட ரைன் கோபத்துல கியூயியோட கையை தட்டி விட கியூயி அப்ப உனக்கு மண்டையில பிரச்சனை இல்ல அப்படின்னா உனக்கு வலி கையில இருக்கா கால்ல இருக்கான்னு சொல்லி கியூயி நம்ம ரைனை தொட்டு தடவிட்டு இருக்க ரைன் எந்த ரியாக்ஷனும் இல்லாம சைலண்டா இருக்க அதை பார்த்த கியூயி ரைனோட பக்கத்துல போய் நீ ஏன் நான் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிற அப்படின்னா ஒருவேளை வலி உன் உதட்டுல இருக்கோ உதட்டுல வலி இருந்தா அந்த வலியை உடனே சரி பண்ணியே ஆகணுமேனு சொல்லி கியூயி ரைனோட லிப்ப தடவ ரைன் எனக்கு எங்கேயும் வலி இல்ல நீ முதல்ல இடத்த காலி பண்ணுன்னு சொல்ல அதை கேட்ட கியூயி ரைனோட பக்கத்துல உட்காந்து அப்ப நீ ஜலசா இருக்கன்னு சொல்லு இங்க பாரு ரைன் நீ அந்த பொண்ணை நினைச்சு கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்ல ஏன்னா எனக்கும் அந்த பொண்ணுக்கு நடுவுல எதுவுமே இல்ல என் ஹார்ட் மொத்தமும் நீ மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல ரைன் யாரு ஜலசா இருக்கிறது அப்படியெல்லாம் எதுவும் இல்ல அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணுக்குள்ளேயும் உனக்குள்ளேயும் என்ன இருந்தா எனக்கு என்ன அதை பத்தி தெரிஞ்சுக்க வேண்டிய எந்த அவசியமும் எனக்கு இல்லன்னு சொல்லி கத்த யூயி சரிடா உனக்கு வேணா தெரிஞ்சுக்க அவசியம் இல்லாம இருக்கலாம் ஆனா உன்கிட்ட உண்மையை சொல்ல வேண்டியது என்னோட கடமைன்னு சொல்லி கியூயி நம்ம ரைனோட கையை தொட்டு கூல் பண்ணிட்டு இருக்க ரைன் வெக்கப்பட்டு நீ முதல்ல இங்க இருந்து கிளம்பு கொஞ்சம் விட்டா பேசியே எனக்கு அவுத்துருவேன்னு சொல்லி ரைன் கியூயிய தரதரன்னு இழுத்து கொண்டு போய் ரூமுக்கு வெளியே விட அடுத்த நாள் ரைன் வீட்டுக்கு போக லக்கேஜ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்க அப்ப நம்ம ரைனுக்கு அவன் அம்மா கிட்ட இருந்து கால் வருது ரைன் அந்த கால் அட்டன் பண்ணி சொல்லுங்கம்மான்னு கேட்க ரைனோட அம்மா ஏண்டா உனக்கு உன்னோட சின்ன மாமா நம்பர் அனுப்புனே நீ அவருக்கு கால் பண்ணி பேசுனியான்னு சொல்லி கேட்க ரைன் சாரிம்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்ததுல மறந்துட்டேன் இன்னைக்கு கண்டிப்பா கால் பண்ணி பேசுறேன்னு சொல்ல அதை கேட்ட ரைனோட அம்மா நீ பேசி கிழிச்ச வரைக்கும் போதும் இன்னைக்கு டின்னருக்கு சின்ன மாமா வீட்டுக்கு வராராமா அப்படியே உன்னையும் மீட் பண்றதா சொல்லியிருக்காரு அதனால ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து வெளியே சுத்திட்டு இருக்காம நேரத்துல வீட்டுக்கு வந்து சேரு புரிஞ்சுதான்னு சொல்லி பேசிட்டு இருக்க இந்த ரூமுக்கு வெளியே கியூயிய காட்டுறாங்க அவன் மாடியில இருந்து கஷ்டப்பட்டு பெரிய
பெரிய லக்கேஜ தூக்கிட்டு வந்துட்டு இருக்க. அத பார்த்த ஜான்ஷு எதுக்குடா இவ்ளோ பெரிய லக்கேஜ்னு கேட்க, யூயி அதுவா இன்னைக்கு என்னோட சின்ன மருமகனை பார்க்க போறேன்டா. முத தடவை அவனை பார்க்க போகும்போது வெறும் கையோட போனா நல்லா இருக்காதுல்ல, அதனாலதான் அவனுக்காக கொஞ்சம் கிஃப்ட் வாங்கியிருக்கேன். அம்மா நீங்க எல்லாம் கிளம்பிட்டீங்களா, ரைன் எங்கன்னு சொல்லி கேட்க, நாங்க எல்லாம் ரெடியா இருக்கோம். இந்த ரைன் மட்டும் ரூம்குள்ள என்ன பண்றான்னு தெரியல, இருங்க நான் அவனை கூப்பிடுறேன்னு சொல்லி லின் ரைனோட ரூமுக்கு முன்னாடி போய் நின்னு ரைன் நீ கிளம்பிட்டியான்னு சொல்லி கத்திட்டு இருக்க. ரைன் நான் கிளம்பிட்டேன்னு சொல்லி அவன் அம்மா கிட்ட, அம்மா நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன்னு சொல்லி அவனோட லக்கேஜ் எல்லாம் எடுத்துட்டு வெளியே வர, அப்ப நம்ம கியூயிக்கு ரைனோட அம்மா கிட்ட இருந்து கால் வருது. கியூயி அந்த கால் அட்டன் பண்ணி அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லி காலை கட் பண்ண, அதை பார்த்த ஜான்ஷு என்னாச்சுடா எல்லாம் ஓகே தானேன்னு சொல்லி கேட்க, கியூயி ஓகே தான்டா சீக்கிரமா வாங்க எனக்காக என் சின்ன மருமகன் வெயிட் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி பேசிக்கிட்டே எல்லாரும் அங்கிருந்து கிளம்ப, ஒரு வழியா சின்ன மருமகனை மீட் பண்றதுக்காக கியூயி பக்காவா ரெடியாகி வந்திருக்கேன். ரைனோட அம்மா டேபிள்ல டின்னர் எல்லாம் ரெடி பண்ணி கொண்டு வந்து வச்சுட்டு, ரைன் சீக்கிரமா வா மாமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி கத்த, ரைன் மாமாவை மீட் பண்ற ஆர்வத்துல மாடியில இருந்து வேகமா கீழே ஓடி வந்து பாக்க, அங்க பார்த்தா டைனிங் டேபிள்ல கியூயி உட்காந்துட்டு இருக்கான். கியூயிய பார்த்த ரைன் பயங்கரமா ஷாக் ஆக, கியூயி என்னடானா எந்த ஷாக்கிங் ரியாக்ஷனும் இல்லாம கேஷுவலா நம்ம ரைனை பார்த்துட்டு இருக்க. ரைன் கியூயி கிட்ட அம்மா நீ இங்க என்ன பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ரைனோட அம்மா, ஏ ரைன் மாமா கிட்ட இப்படித்தான் மரியாதை இல்லாம பேசுவியா, இவர் தாண்டா உன்னோட சின்ன மாமா மரியாதையா பேசு புரிஞ்சுதான்னு சொல்ல, கியூயி என்னடானா எந்த பயமோ பதட்டமோ இல்லாம கேஷுவலா ரைனை பார்த்து லுக்கு விட்டுட்டு இருக்க. ரைன் என்னது இவர் தான் என்னோட அங்கிளான்னு சொல்லி கேட்க, கியூயி ஆமாண்டா என் மருமகனே வந்து என் பக்கத்துல உட்காருன்னு சொல்லி கூப்பிட, ரைனும் எதுவும் சொல்லாம குழப்பத்தோட டேபிள்ல வந்து உட்காந்துட்டு அவன் பாட்டுக்கு மண்டைய குண்டாக்குள்ள கவுத்தி வேக வேகமா சாப்பிட்டு இருக்க. அதை பார்த்த கியூயி இவனுக்கு என்னாச்சு ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க. அங்க ரைனோட அம்மா ஏண்டா சோத்தையே பார்க்காதவன் மாதிரி இப்படி அறக்க பறக்க சாப்பிட்டு இருக்க, சாப்பிடறத கொஞ்சம் நிறுத்திட்டு மாமா கிட்ட அன்பா என்ன சாப்பிடுறீங்க ஒயின் குடிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்டு ஒயினை ஊத்தி கொடுன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன் சரிமான்னு சொல்லி கியூயிய பார்த்து சிரிச்சுட்டு, சின்ன மாமா ஒயின் குடிக்கிறீங்களா, ஒயின் ரொம்ப நல்லா இருக்கு குடிங்கன்னு சொல்லி கியூயியோட கிளாஸ்ல ஒயினை ஊத்திட்டு இருக்க. அதை பார்த்த கியூயி ரைனோட பக்கத்துல போய் மெதுவா, நீ இது வரைக்கும் போல்டா இருந்து பார்த்திருக்கேன், ஆனா இப்படி சமத்தா அமைதியா இருந்து நான் பார்த்ததே இல்ல, உண்மையை சொல்லுடா நீ போல்டானவனா இல்ல சமத்தானவனான்னு சொல்லி கேட்க, அவன் சொன்னதை கேட்ட நம்ம ரைன் கை நடுங்கி பதட்டத்துல ஒயினை கீழே ஊத்திட, அதை பார்த்த ரைனோட அம்மா ஏண்டா கிளாஸ்ல எப்படி ஒயின் ஊத்துனு கூட தெரியாதா, எதுக்காக இப்படி ஒயினை கீழே கொட்டி வச்சிருக்கன்னு சொல்லி திட்டிக்கிட்டு ரைனோட அம்மா கியூயிய பார்த்து, நீ எதுவும் தப்பா எடுத்துக்காத, ரைன் பொதுவா இந்த மாதிரி கேர்லெஸ்ஸா நடந்துக்கிற ஆள் கிடையாது, இன்னைக்கு இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, அவன் பண்ண தப்புக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, கியூயி பரவாயில்ல விடுங்க நான் கிளீன் பண்ணிக்கிறேன்னு சொல்லி டேபிள் மேல இருந்து டிஷ்யூ பேப்பரை எடுத்து டேபிள கிளீன் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த ரைன் மனசுக்குள்ள இப்ப இங்க நடக்கிறது எல்லாம் கனவா இல்ல நிஜமானு சொல்லி குழம்பி போய் கியூயிய பார்த்துட்டு இருக்க. ரைனோட அம்மா கியூயி கிட்ட, நீ இங்க பல வருஷம் கழிச்சு வந்திருக்க, நாம அதை செலிப்ரேட் பண்ணியே ஆகணும்னு சொல்லி ஒயின் கிளாஸ் எடுத்து சியர்ஸ் பண்ண போக, அதை பார்த்த ரைன் வேக வேகமா அவனோட கிளாஸ்ல ஒயின் ஊத்த போக, அதை பார்த்த ரைனோட அம்மா என்ன பண்ற நீ எல்லாம் ஒயின் குடிக்க கூடாது, உனக்காகத்தான் மில்க் கொண்டு வந்து வச்சிருக்கேன் மில்க் எடுத்து குடின்னு சொல்ல, அதை கேட்டு ரைனும் சரிமான்னு சொல்லி சமத்து புள்ள மாதிரி நடந்துக்க. அதையெல்லாம் பார்த்த கியூயி, ஆமா என் சின்ன மருமக நிஜமாவே மில்க் மட்டும் தான் குடிப்பானா இல்ல என் முன்னாடி நடிக்கிறானான்னு சொல்லி கேட்டுக்கிட்டு ரைன் பக்கத்துல இருக்க கிளாஸ் எடுத்து அதுல மில்க ஊத்தி இந்த உன்னோட மில்க் குடின்னு சொல்லி கொடுக்க, ரைனும் வேற வழி இல்லாம அந்த மில்க வாங்கி குடிச்சிட்டு இருக்க. ரைனோட அம்மா ரைன் கிட்ட, நான் உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன்டா, உன் சின்ன மாமா கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட தான் தங்க போறாரு, அதனால இன்னைக்கு நீ அவரை உன் ரூம்ல உன் கூட படுக்க வச்சுக்கோ, ஏன்னா நான் கெஸ்ட் ரூம் கிளீன் பண்ணலன்னு சொல்ல, அதை கேட்டு பதறி போன ரைன், இல்ல இல்ல எனக்கு தனியா படுத்தாதான் தூக்கம் வரும், நான் வேணா என்னோட ரூம் சின்ன மாமாக்கு கொடுக்குறேன், அவர் அங்க நல்லா ரிலாக்ஸா படுத்து தூங்கட்டும், நான் ஹால்ல படுத்துக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லன்னு சொல்லி சமாளிக்க. அதை கேட்ட கியூயி சிரிச்சுட்டு, அடடா என் சின்ன மருமகருக்கு எவ்வளவு தாராள மனசுன்னு சொல்ல, அதை கேட்ட ரைனோட அம்மாவும், ஆமா என் பையன் எப்பவுமே அப்படித்தான் கள்ளங்கபடம் தெரியாத பையன்னு சொல்ல, அவங்க பேசுறது எல்லாம் கேட்ட ரைன் மனசுக்குள்ள என்ன பண்றது இன்னைக்கு என் நிலைமை சரியில்லைங்கிற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருக்க. ரைனோட அம்மா கியூயி கிட்ட, நீதான் உன் மருமகனுக்கு நல்ல எதிர்காலத்தை காட்டணும், நீ என் பையன் கூட இருக்கனா நானும் என் ஹஸ்பண்டும் என் பையனோட ஃபியூச்சரை பத்தி கவலைப்படாம ரிலாக்ஸா இருப்போம்னு சொல்ல, அதை கேட்ட கியூயி, என்கிட்ட இவனை ஒப்படைச்சிட்டீங்கல்ல, இப்ப பாருங்க எப்படிப்பட்ட எதிர்காலத்தை நான் இவனுக்கு காட்டுறேங்கிற மாதிரி மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு கியூயி நம்ம ரைனை பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா ரைனோட அம்மாக்கு கால் வருது. அந்த காலை பார்த்து ரைனோட அம்மா, இன்னைக்கு எனக்கு மீட்டிங் இருக்குங்கிறதையே நான் மறந்துட்டேன்னு சொல்லி கியூயி கிட்ட, சாரி நான் இந்த மீட்டிங் கால் அட்டன் பண்ணியே ஆகணும், என்ன தப்பா எடுத்துக்காத ப்ளீஸ்னு சொல்லி ரைனை பார்த்து, இங்க பாரு ரைன் மாமாக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு கேட்டு நல்லா கவனிச்சுக்கணும் புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு மொபைல் எடுத்துட்டு அங்கிருந்து போக, ரைன் ஆளை விட்டா போதுண்டா சாமிங்கிற மாதிரி அங்கிருந்து ஓடி போக ட்ரை பண்ண, கியூயி நம்ம ரைனை போக விடாம பிடிச்சு நிறுத்தி, போறதுக்கு முன்னாடி உன்னோட ஃபுட்டு பாலையும் குடிச்சிட்டு போன்னு சொல்ல, ரைன் கியூயி கிட்ட, ஆமா உனக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியுமான்னு சொல்லி கேட்க, கியூயி கியூட்டா சிரிச்சுட்டு, இப்ப அது முக்கியம் இல்ல, ஏன்னா நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் உன்னோட சொந்த மாமா கிடையாது, நீயும் என்னோட சொந்த மருமகன் கிடையாது, அதனால இத பெருசா எடுத்துக்காத, அது மட்டும் இல்லாம இந்த உறவு முறையினால நம்ம ரிலேஷன்ஷிப்ல எந்த வித மாற்றமும் ஏற்படாதுன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், அப்படின்னா நீ ஏன் இந்த விஷயத்தை பத்தி என்கிட்ட முதல்லயே சொல்லலன்னு ரைன் கியூயிய கெட்ட வார்த்தையில திட்டிட்டு அவனை போட்டு
போட்டு அடிச்சிட்டு இருக்க. கியூஇ சிரிச்சிட்டு எனக்கே கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான்டா தெரியும், அப்புறம் எப்படி உன்கிட்ட சொல்ல முடியும்? நீ கோவப்படுறது நியாயமே கிடையாது, ஏன்னா நீ தான் என்னை ஏமாத்தி இருக்கன்னு சொல்ல. ரைன் எனது நான் உன்னை ஏமாத்தினா? இங்க பாரு, இப்ப நான் சொல்ற விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. நம்மள பத்தின உண்மை வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கு இடையில எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கணும், புரிஞ்சுதான்னு சொல்ல. அதை கேட்ட கியூஇ எப்படிடா எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்க முடியும்? ஆமா, இப்ப எதுக்காக என் மேல தப்பு இருக்க மாதிரி பேசிட்டு இருக்க? அன்னைக்கு நீ தானே என்ன ரூமுக்கு வர சொல்லி என்ன மயக்கி உன் கூட இருக்க வச்ச. அப்படின்னா அன்னைக்கு நடந்ததுக்கான முழு பொறுப்பையும் நீ தானே ஏத்துக்கணும். அப்படி நீ ஏத்துக்கலைன்னா ஏதோ ஒரு வழியில அன்னைக்கு நம்மள பத்தின உண்மை கண்டிப்பா தெரிய வரும். இல்லையா நானே ஒருவேளை மனசு மாறி உண்மையை வளரவும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி அவனோட மொபைல் எடுத்து காட்ட, அதை பார்த்த ரைன் அந்த மொபைலை முதல்ல என்கிட்ட கொடுன்னு சொல்லி கியூயோட பக்கத்துல க்ளோஸா வந்து அந்த மொபைலை வாங்கிட்டு இருக்கேன். அப்ப கரெக்டா லின் கிட்ட இருந்து நம்ம ரைனுக்கு கால் வருது. அந்த காலை பார்த்த ரைன் கியூயை விட்டு தள்ளி வந்து கால் அட்டன் பண்ண. லின் ஏண்டா உனக்கு அந்த ஷெரீன்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? ரெண்டு பேரும் சேர்ந்து என்கிட்ட எதையாவது மறைக்கிறீங்களா என்னன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. இங்க ரைன் கியூஇ முன்னாடி எதுவும் பேச முடியாம சைலண்டா இருக்க. லின் ஏண்டா நான் பேசுறது உனக்கு கேக்குதா இல்லையா? ஏன் லைன்ல இருந்துட்டு எதுவும் பேசாம சைலண்டா இருக்க? என்ன விஷயம்னு சொல்லி கேட்டு கத்திட்டு இருக்க. ரைன் மெதுவா டே அவன் என் வீட்டுல இருக்காண்டான்னு சொல்ல. அதை கேட்ட லின் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு அவன் எதுக்காக வீட்டுக்கு வந்தான்? ஏண்டா பார்த்த கொஞ்ச நாள்லயே உங்க ரிலேஷன்ஷிப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடிவு பண்ணிட்டீங்களா? இப்போ உன் பேரண்ட்ஸை மீட் பண்றதுக்காக வந்திருக்கான். உண்மையை சொல்லுடா, நீ ஒண்ணு என்கிட்ட விளையாடலையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்க. ரைன் இப்ப நான் என்னத்த சொல்றதுன்னு ஒன்னும் புரியாம முழிச்சிட்டு இருக்க. கியூஇ எழுந்து ரைனோட பக்கத்துல வந்து போன்ல அவன் பொய் சொல்லல, உண்மையை தான் சொல்றான். இன்னைக்கு நைட்டு கூட நானும் அவனும் ஒரே ரூம்ல ஒரே பெட்ல தூங்க போறேன்னு சொல்ல. அதை கேட்ட லைன் பயங்கரமா ஷாக் ஆயிட்டு எனது ஒரே பெட்ல தூங்க போறீங்களா? அந்த விஷயத்தை என்கிட்ட எதுக்காக சொல்றீங்க? இந்த விஷயத்த போன்ல பேசினா சரியா வராது. நான் இப்ப கிளம்பி உன் வீட்டுக்கு வரேன்னு சொல்லி காலை கட் பண்ணிட்டு அவன் ட்ரெஸ் எடுத்துட்டு வேகமா அங்கிருந்து ரைனோட வீட்டுக்கு கிளம்ப. இந்த ரைன் என்ன பேசுற நீன்னு கோவத்துல கியூஇய பிடிச்சு தள்ளிவிட. கியூஇ நான் உண்மையை தானடா சொன்னேன், இன்னைக்கு நைட்டு நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே பெட்ல படுத்து தானே தூங்க போறோம்னு சொல்லி டேபிளுக்கு போய் உட்காந்து ட்ரிங்க் எடுத்து குடிச்சிட்டு இருக்க. அதை பார்த்த ரைன் என்னால முடியலடா சாமின்னு சொல்லி கத்திக்கிட்டே அவன் ரூமுக்கு ஓடி போக, அதை பார்த்த கியூஇ சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க் ஊத்தி குடிச்சிட்டு இருக்கான். அன்னைக்கு ஈவினிங் ரைனோட ஃப்ரெண்ட்ஸ் ரைனை பாக்குறதுக்காக வீட்டுக்கு வர ரைன் அவங்க கிட்ட நடந்த விஷயம் எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்ல. அதை கேட்டு குழம்பி போன ரைனோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் என்ன பண்றதுன்னு ஒண்ணும் புரியாம முழிச்சிட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்ல உட்காந்துட்டு இருக்க நம்ம கியூஇய பார்க்க. கியூஇ ஸ்டைலா உட்காந்து லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. அதை பார்த்த லின் கியூஇ கிட்ட நிஜமாவே இவர் உன்னோட மாமாவான்னு சொல்லி கேட்க ரைன் ஆமாண்டான்னு கண்ணிலேயே சிக்னல் தர. லின் வேகமா எழுந்து ஹலோ அங்கிள், என்னோட பேரு லின், நான் ரைனோட க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அவனை ப்ராப்பரா அறிமுகப்படுத்திக்க. கியூஇயும் ஹலோன்னு சொல்லி லின்னுக்கு கை கொடுத்துட்டு திரும்பவும் லேப்டாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. சரின்னு ரைனை கூப்பிட்டு ஏண்டா லாஸ்ட் நைட் நீ இவரு கூட தனியா போயிருந்தியே, அப்ப இங்க ஏதாவது நடந்ததா, நீ ஓகே தானேன்னு சொல்லி கேட்க. ரைன் எதுவும் நடக்கலடான்னு சொல்லி சிரிக்க. அதை பார்த்த கியூஇ எனது எதுவும் நடக்கலையா, அன்னைக்கு நடந்தது எனக்கு இப்ப வரைக்கும் ஞாபகத்துல இருக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு இருக்க. ரைன் வேகமா எழுந்து கியூஇயோட வாயை க்ளோஸ் பண்ணிவிட்டு அங்கிள் நீங்க வாயை மூடிட்டு உங்க வேலையை பாருங்க, நாங்க இங்க இருந்தா இப்படித்தான் எதையாவது பேசி உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருப்போம், அதனால நாங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புறோம், நீங்க ரிலாக்ஸா ஒர்க் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு மூணு பேரும் அங்கிருந்து வேகமா வேற ரூமுக்கு வந்து மொபைல்ல கேம் ஆன் பண்ணி சத்தமா கத்திட்டு விளையாடிட்டு இருக்க. சரின்னு ரைனை பார்த்துட்டு அம்மா உனக்கு உன் மாமாக்குள்ள ஏதாவது ஓடிட்டு இருக்கான்னு சொல்லி கேட்க. ரைன் ஏண்டா இத பத்தி கேக்குற நேரமா இது, கேம்ல போக்கஸ் பண்ணுடா, அப்புறம் நீ நினைக்கிற மாதிரி அவர் ஒண்ணு என்னோட சொந்த மாமா இல்ல, அதனால இத பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு கேம் விளையாடலாம் வான்னு சொல்லி லின்னு ரைனு கத்திக்கிட்டே கேம் விளையாடிட்டு இருக்க. இப்போ ஒரு வழியா அந்த கேம்ல எப்பவும் போல ரைன் தோத்து போக நீ கவலைப்படாதடா, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கோ, அதுக்குள்ள நான் டாய்லெட் போயிட்டு வந்துடுறேன், அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்ஷா கேம் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக ஷிரின் ரைன் கிட்ட சரி வா நம்ம ரெண்டு பேரும் வெளியே போய் காத்து வாங்கிட்டு வருவோம்னு சொல்லி ஷிரினும் ரைனும் எழுந்து மாடிக்கு வர. ஷிரின் ரைன் கிட்ட நம்ம இப்போ ஒரு கேம் விளையாடலாமா, இந்த கேம்ல நான் என்ன கொஸ்டின் கேட்டாலும் யோசிக்காம வேகமா பதில் சொல்லணும் சரியான்னு சொல்ல. ரைன் எனக்கு ஓகே தான், ஆனா யாரு ஃபர்ஸ்டா கேள்வி கேக்குறதுன்னு சொல்லி கேட்க. ஷிரின் நானே ஃபர்ஸ்டா கேக்குறேன்னு சொல்லி அவனோட ஃபர்ஸ்ட் கொஸ்டினா உனக்கு கடலை பிடிக்குமா மலைகளை பிடிக்குமான்னு சொல்லி கேட்க. ரைன் ஃபாஸ்டா எனக்கு கடல் தான் பிடிக்கும்னு சொல்ல. ரெண்டாவது கொஸ்டினா உனக்கு லவ் பிடிக்குமா இல்ல லவ் பண்றது பிடிக்குமான்னு சொல்லி கேட்க. ரைன் எனக்கு லவ் பிடிக்கும்னு சொல்ல. மூணாவது கொஸ்டினா உனக்கு காதல்ல விழுகிறது பிடிக்குமா இல்ல காதல்ல வாழ்றது பிடிக்குமான்னு சொல்லி கேட்க. ரைன் எனக்கு காதல்ல விழுகிறது தான் பிடிக்கும்னு சொல்ல. ஃபைனலா உனக்கு ஷிரினை பிடிக்குமா இல்ல கியூஇய பிடிக்குமான்னு சொல்லி கேட்க. அதை கேட்ட ரைன் இப்ப எதுக்காகடா இப்படி கேக்குறேன்னு சொல்லி கேட்க. ஷிரின் ஏன்னா நான் உன்னை லவ் பண்றேன்டா, ஆனா இது வரைக்கும் என்னோட காதலை உன்கிட்ட சொல்லல, ப்ளீஸ் ரைன் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு, நான் அந்த கியூஇய விட பெஸ்டானவன் நான் உனக்கு நிரூபிச்சு காட்டுறேன்னு சொல்ல. ரைன் நான் எப்பவுமே உன்னை அப்படி நினைச்சது கிடையாது, நான் உன்னை ஃப்ரெண்டா மட்டும் தான் பாக்குறேங்கிற விஷயம் உனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும், அப்புறம் எதுக்காக நீ இப்படி ஒரு
கேள்வி கேட்கறேன்னு சொல்லி கேட்க அதை கேட்டு ஷிரின் ஃபீல் ஆயிட்டு எனக்கு புரியுது, அப்போ ஒரு ஃப்ரெண்டா நான் உன்னை கட்டி பிடிச்சுக்கலாமான்னு சொல்லி ரைனை வேகமா இழுத்து டைட்டா கட்டி பிடிச்சு ஷிரின் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அப்ப கரெக்டா டோர் ஓபன் பண்ணிட்டு கியூஇ வர அங்க ரைனும் ஷின்னும் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறத பார்த்து கியூஇ பயங்கரமா ஷாக் ஆகி பார்த்துட்டு இருக்க. இத்தனை வருஷமா எந்த லவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அந்த லவர் தன்னோட சின்ன மாமாங்கிற உண்மை ரைனுக்கு தெரிய வர ரைன் ஒரு பக்கம் கியூஇ என்னோட சொந்த மாமா இல்ல, அதனால எங்க ரிலேஷன்ஷிப்ல எந்த தப்பு இல்லைன்னு யோசிச்சாலும் இன்னொரு பக்கம் சின்ன மாமாவை எப்படி என்னோட லவ்வரா ஏத்துக்க முடியும், எங்க ரிலேஷன்ஷிப் சமுதாயம் கண்டிப்பா ஏத்துக்காதுன்னு ரைன் கொஞ்ச நாளா கியூஇ கிட்ட இருந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்க. கிளப்புக்கு வந்த ரைன் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப அவனுக்கு காலையில ரைன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கும் போது கியூஇ ரைனோட பக்கத்துல வந்து அவனை கட்டி பிடிச்சுக்க. அதை பார்த்த ரைன் என்ன பண்ற நீ என் மேல இருந்து கையெடுன்னு சொல்ல அதை கேட்ட கியூஇ ஏண்டா எவனோ உன்னை வந்து கட்டி பிடிக்கிறான், அவன் கட்டி பிடிக்கிறதுக்கு நீயும் அலோவ் பண்ற, ஆனா நான் உன்னை கட்டி பிடிச்சா மட்டும் கையெடுன்னு கத்துற, ஏன் ரைன் நான் உன்னை கட்டி பிடிக்க கூடாதான்னு சொல்லி கேட்க ரைன் கியூஇய தள்ளிவிட்டு இதை பத்தி பேசுறதுக்கான நேரம் இது இல்ல, அதே மாதிரி உன் முன்னாடி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ற அளவுக்கு நான் ஒன்னும் குழந்தை இல்ல, அதனால நீ முதல்ல என் ரூமை விட்டு வெளியே போன்னு சொல்லி கியூஇய பிடிச்சு தள்ளிவிட கியூஇ அங்கிருந்து போகாம திரும்பவும் ரைனோட பக்கத்துல வந்து நான் உன்னோட சின்ன மாமாடா, அதனால எனக்கு உன்னை எப்படி வேணாலும் பாக்குற உரிமை இருக்குன்னு சொல்லி ரைன் போட்டிருக்க ஷர்ட்டை கியூஇ அவன் பேண்ட்டுக்குள்ள கைய விட்டு டக்கிங் பண்ணி விட்டுட்டு கியூஇ நம்ம ரைனை கண்ணிமைக்காம பாத்துட்டு இருந்ததை நம்ம ரைன் நினைச்சு பார்த்து சிரிச்சுக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. அப்ப திரும்பவும் ஒரு பிளாஷ்பேக் காட்டுறாங்க. அதுல கியூஇ என்னால நடக்க முடியல, நீ என்ன தூக்கிட்டு போன்னு சொல்லி கியூஇ ரைனோட முதுகுல பிகி பேக் ஏறிக்க ரைன் கியூஇய பிகி பேக் தூக்கிட்டு வந்து ரைன் கியூஇய மடியில படுக்க வச்சு இப்போ ஓகேவான்னு சொல்லி கேட்க கியூஇ இல்லடா எனக்கு தலை ரொம்ப வலிக்குது, என் தலையை கொஞ்சம் பிடிச்சு விடுன்னு சொல்ல ரைனும் சரின்னு சொல்லி கியூஇயோட தலையை பிடிச்சு விட்டுட்டு இருந்ததையும் அடுத்து கேம் வந்தாலே தோல்வியை மட்டுமே பாக்குற நம்ம பையன் ரைன் முதல் தடவை கியூஇயோட பார்ட்னரா சேர்ந்து கேம்ல வின் பண்ணதை நினைச்சு ரைன் பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு சரி நீங்க விளையாடிட்டு இருங்க நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன்னு சொல்லி எழுந்து அங்கிருந்து போக அப்ப கரெக்டா ரைன் கால் ஸ்லிப் ஆகி கீழே விழ போக கியூஇ ரைனை கீழே விழாம பிடிச்சு நிறுத்தி பார்த்து கவனமா போன்னு சொல்ல அதை கேட்ட ரைனும் சரின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அதை பார்த்த லின்னும் ஜான்ஷுவும் கியூஇ ரொம்ப ஸ்வீட்டான ஆள்னு சொல்லி கியூஇயை கிண்டல் பண்ணிட்டு இருந்ததையெல்லாம் நினைச்சு பார்த்த ரைன் வேகமா அவனோட மொபைல் எடுத்து கியூஇக்கு கால் பண்ண போயிட்டு கால் பண்ணாம மொபைல் ஆஃப் பண்ணி வச்சுட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு. அப்ப அங்க ஷிரின் வரான். அவன் ரைனோட பக்கத்துல வந்து உட்காந்துட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ரைனை பார்த்து அம்மா நீ என்ன யோசிச்சுட்டு இருக்க, பார்க்கும் போதே நீ பயங்கர குழப்பத்தோடையும் வேதனையோடையும் தவிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு, என்ன யோசிச்சுட்டு இருக்க, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுன்னு ஷிரின் நம்ம ரைனோட தோல் மேல கை போட ரைன் நான் எதையும் யோசிக்கல நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்ல அதை கேட்ட ஷிரின் அப்படியா அப்பவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி ரைனும் ஷிரினும் ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ரைன் டென்ஷன்ல வேகமா ட்ரிங்க் பண்ண அதை பார்த்த ஷிரின் எதுக்காகடா இவ்ளோ வேகமா ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க, கொஞ்சம் பொறுமையா குடின்னு சொல்ல ரைன் நான் நிஜமாவே நல்லா தாண்டா இருக்கேன், ஆனா என் மைண்ட்ல இப்போ சில விஷயம் ஓடிட்டு இருக்கு, அது என்னன்னா என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான், அவன் கொஞ்ச நாளா யாரையோ நினைச்சு வேதனைப்பட்டுட்டு இருக்கான், மட்டும் இல்லாம அந்த பர்சன் இல்லாம அவனோட லைஃப்ல அவனால மூவ் ஆன் பண்ணவே முடியாது, அதுக்கு காரணம் அந்த பர்சன் அவன் மேல ரொம்ப அன்பா இருக்கான்னு சொல்லி ரெண்டுக்கு ப்ராப்ளம் இருக்க மாதிரி ரைனுக்கும் கியூஇக்குள்ள போயிட்டு இருக்க விஷயத்த பத்தி கேட்க ரைன் சொன்னதை கேட்ட ஷிரின் கியூஇய பத்தி தான் ரைன் பேசுறாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அவனும் ஃப்ரெண்டுக்கு சொல்ற மாதிரியே அப்படின்னா அந்த பையன் அந்த பர்சன் மேல உயிரா இருக்கான்னு அர்த்தம்னு சொல்ல கேட்ட ரைன் அதுக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க. இங்க டென்ஷனான ஷிரின் ட்ரிங்க் கிளாஸ்ல ஊத்தி குடிச்சிட்டு ரைனை பார்த்து நீ இப்ப அந்த கியூஇய பத்தி தானே பேசுறேன்னு கேட்ட ரைன் எதுவும் சொல்லாம சைலண்டா இருக்க. ஷிரின் உண்மையை சொல்லு, நீ இன்னும் அவனை தானே லவ் பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஏன் என்னோட உண்மையான காதல் உன் கண்ணுக்கு தெரிய மாட்டேங்குது, என் காதல உனக்கு நிரூபிக்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்காதான் நான் காத்துட்டு இருக்கேன் தெரியுமான்னு சொல்லி ஷிரின் ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்க. அதை கேட்ட ரைன் என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஷிரினை பார்த்துட்டு இருக்க. அப்ப கரெக்டா அங்க கியூஇ வரான். அவன் ஷிரின் கிட்ட உன் கேள்விக்கான பதில ரைன் கண்டிப்பா சொல்ல மாட்டான்னு சொல்லி போதையில இருக்க ரைனை பார்த்து எதுக்காக இப்படி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க எழுந்திரின்னு சொல்லி கத்த அதை கேட்ட ஷிரின் அவன் எனக்கான பதில சொல்ல மாட்டான் நீங்க எப்படி சொல்ல முடியும்னு சொல்லி கேட்க ஏன்னா அவன் தான் அன்னைக்கே உன் லவ் பத்தின முடிவை ரொம்ப கிளியரா சொல்லிட்டான்ல, அப்புறம் என்னன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க. இந்த போதையில நம்ம ரைன் என்னடானா கியூஇயோட பக்கத்துல க்ளோஸா போய் அவனை ஸ்மெல் பண்ணிக்கிட்டே அவனோட கழுத்துல முத்தம் கொடுத்து அவனை டைட்டா கட்டி பிடிச்சுக்க. அதை பார்த்த ஷிரின் இதுக்கு மேல பேசி எதுவும் மாற போறது இல்லங்கிறத புரிஞ்சு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. இங்க போதையில மயங்கி இருக்க ரைனை கியூஇ தூக்கிட்டு அங்கிருந்து போக அதை பார்த்த ஷிரின் கியூஇ கிட்ட நீங்க ரைனோட மாமாங்கிறத மறந்துடாதீங்க, நீங்க அவனோட மாமான்னு தெரிஞ்சோ அதை அவன் பெருசா எடுத்துக்க மாட்டான் நீங்க எப்படி நினைக்கிறீங்க, என் காதல் சேர முடியாம போனாலும் என்னால வெளியே ஓப்பனா இவனை லவ் பண்ற விஷயத்த சொல்ல முடியும், ஆனா உங்களால உங்க காதல வெளியே சொல்ல முடியுமா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்ல அதை கேட்ட கியூஇ அதை நான் பாத்துக்கிறேன், உனக்கு தேவையில்லாத விஷயத்துல நீ மூக்க நுழைக்க வேண்டிய எந்த அவசியமும் இல்லைன்னு சொல்லிட்டு கியூஇ ரைனை தூக்கிட்டு அங்கிருந்து போக அதை பார்த்த ஷிரின் மனசொடைஞ்சு போய் ஃபீல் பண்ணி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. எங்க ரூமுக்கு வெளியே கியூஇ ரைனை குழந்தை மாதிரி தூக்கிட்டு போயிட்டு இருக்க. பார்த்த ஜானி பையன் கியூஇ ரைனை தூக்கிட்டு போயிட்டு இருக்கிறத அவங்களுக்கு தெரியாம மொபைல்ல பிக்சர் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க. அப்ப அங்க ரூம்குள்ள தனியா உட்காந்து ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க ஷிரினை ஜான் பாக்குறான். அவன் ஷிரின் கிட்ட வந்து அட ஷிரின் இங்க தனியா
தனியா உட்காந்து என்ன பண்ணிட்டு இருக்க? என் லைஃப்லயே நான் தடவை நல்ல காரியம் பண்ண போறேன். அந்த நல்ல காரியத்துல நீயும் என் கூட இருக்கணும்னு விரும்புறேன். நீ என் கூட ஜாயின் பண்றது மூலமா ரைனோட வாழ்க்கையை விட்டு அந்த கியூஇ ஒரு அடியா விலகி போயிடுவான். அதுக்கப்புறம் உன்னோட ரைன் உன்கிட்டயே வந்து சேர்ந்துருவான். ஒரே கல்ல ரெண்டு மாங்காய், எப்படி என் கூட வரையான்னு சொல்லி கேட்க, அதை கேட்ட ஷிரின் எழுந்து ஜானி கிட்ட வந்து, நான் உன்ன மாதிரி மோசமானவன் இல்ல, இன்னொரு தடவை என்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் வந்து பேசிடாத, உனக்கு எனக்கும் செட் ஆகாது, புரிஞ்சுதான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, அதை பார்த்த ஜானி, நீ என் கூட சேரலனா விடு, நானே தனியா இதை பாத்துக்கிறேன்னு சொல்லி கத்திட்டு அங்கிருந்து போக, இங்க கியூஇ ரைன கிளப்ல இருந்து வீட்டுக்கு கூட்டிட்டு வர, வீட்டுக்கு வந்த ரைன் கியூஇ கிட்ட என்ன கீழே இறக்கி விடுன்னு சொல்ல, கியூஇ நம்ம ரைனை கீழே இறக்கி விட, ரைன் எதுவும் பேசாம சைலண்டா அங்கிருந்து போக, அதை பார்த்த கியூஇ ரைனை பிடிச்சு இழுத்து செவுத்துல சாய வச்சு அவன் கையை அழுத்தி பிடிச்சுக்கிட்டு, எதுக்காக நீ என்ன கொஞ்ச நாள் அவாய்ட் பண்ணிட்டு இருக்கன்னு சொல்லி கேட்க, ரைன் கியூஇ கிட்ட, மாமா என் கை வலிக்குது, என் கையை விடுங்கன்னு சொல்ல, கேட்ட கியூஇ, அப்ப நீ என்ன உன்னோட மாமாவா மட்டும்தான் பாக்குறியா? அந்த ரிலேஷன்ஷிப்பை தவிர நமக்குள்ள வேற எந்த கனெக்ஷனும் இல்லையா? இங்க பாரு ரைன், நான் உன்னை எந்த அளவுக்கு காதலிக்கிறேங்கிறது உனக்கு ரொம்ப நல்லா தெரியும்ல. உன் மேல வச்சிருக்க காதலை நீ புரிஞ்சுக்கிட்டு மாறாம இருந்தா அதுவே போதும், மத்ததை நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல, அதை கேட்ட ரைன், ஆனா இனி என்னோட வாழ்க்கையில நீ எனக்கு வெறும் சின்ன மாமாவா மட்டும்தானே இருக்க முடியும்னு சொல்லி கியூஇய தள்ளி விட்டு அழுக, அதை பார்த்த கியூஇ ரைனோட கண்ணத்தை பிடிச்சு, நீ எதை பத்தியும் யோசிக்காத, நீ தைரியமா நம்ம காதல்ல உறுதியாயிரு, நம்ம காதலுக்காக என்னால என்ன பண்ண முடியுமோ அதை நான் பண்ண தயாரா இருக்கேன், நீ கவலைப்படாம இருன்னு சொல்லி ரைனோட நெத்தியில முத்தம் கொடுத்து ரைனை டைட்டா கட்டி பிடிச்சு அவனை சமாதானப்படுத்த, கியூஇ சொன்னதை கேட்டு நம்ம ரைனு கொஞ்சம் சமாதானம் ஆகுறான். அடுத்த நாள் ரைனோட ட்ரெஸ்ஸை எடுத்து கியூஇ போட்டுக்க, அதை பார்த்த ரைன், ஆமா நீ எதுக்காக இப்ப என்னோட ட்ரெஸ் எடுத்து போட்டிருக்குன்னு சொல்லி கேட்க, கியூஇ ஏன்னா உன்னோட ட்ரெஸ் ரொம்ப அழகாவும் கம்ஃபர்டபுளாவும் இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் கை கோத்து பேசிக்கிட்டே வர, அப்ப ஹால்ல உட்காந்துட்டு இருக்க அம்மாவை பார்த்த ரைன் வேகமா கியூஇயோட கையை தட்டி விட்டு தள்ளி வந்து நின்னுட்டு, அம்மா என்ன பாத்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்க, அவங்க அம்மா கையில வச்சிருக்க போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா ரைனு கியூஇ கட்டி பிடிச்சிட்டு இருந்தது, முத்தம் கொடுத்துட்டு இருந்ததெல்லாம் ஜானி பிரிண்ட் எடுத்து ரைனோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்க. அந்த பிக்க பார்த்த ரைனோட அம்மா பயங்கரமா டென்ஷன் ஆயிட்டு, ரெண்டு பேரும் எவ்வளவு பெரிய விஷயத்த என்கிட்ட சொல்லாம மறைச்சிருக்கீங்க, ஏண்டா ரைன், நான் உன்னோட அம்மாங்கிறத மறந்துட்டியா? கியூஇ, நான் உன்னை என்னோட புள்ள மாதிரி தானே வளர்த்தேன், அப்படி இருந்தும் உனக்கு என் மேல அம்மாங்கிற உணர்வு ஏற்படலையா? ஏன் இப்படி பண்ணன்னு சொல்லி கேட்க, கியூஇ சாரி அண்ணின்னு சொல்ல, அதை கேட்ட ரைனோட அம்மா எழுந்து, நீ என் கூட தனியாவா, நான் உன்கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு போக, ரைனு கியூஇய தனியா விடாம அவனும் கியூஇ பின்னாடியே வர, அதை பார்த்த ரைனோட அம்மா, ரைன் இங்கே இரு, நான் கியூஇட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக, இப்போ ஒரு வழியா கியூஇ ரைனோட அம்மாவும் வெளியே போய் பேசிட்டு இருக்க, அப்ப இங்க நம்ம ரைனுக்கு ஜானி கிட்ட இருந்து கால் வருது. அவன் வாயை வச்சுட்டு சும்மா இருக்காம, என்னடா உன்னோட அழகான பிக்ஸ் எல்லாம் ஒண்ணு விடாம வீட்டுக்கு வந்து சேர்ந்துருச்சா? அந்த பிக்ல எல்லாம் நீ ரொம்ப அழகா இருக்கியா என்ன? ஆனா ஒண்ணுடா, நீ பசங்களை லவ் பண்றன்னு எனக்கு தெரியும், ஆனா உன்னோட சின்ன மாமாவையே நீ லவ் பண்ணி அவனோட நீ ஒன்னா இருக்கிற விஷயம் எனக்கு இப்பதாண்டா தெரிய வந்துச்சுன்னு சொல்லி நக்கலா பேச, அவன் பேசினதை கேட்ட ரைன், அப்ப இங்க நடந்த எல்லா பிரச்சனைக்கு காரணம் ஜானி தானாங்கிறத புரிஞ்சுக்கிட்டு ரைன் ஜானிய கோபத்துல கத்திட்டு இருக்க, இந்த ரூமுக்கு வெளியே ரைனோட அம்மாவும் கியூஇயும் பேசிட்டு இருக்க, ரைனோட அம்மா கியூஇ கிட்ட, லூ குடும்பம் தான் உன்னை அவங்க வாரிசா நினைச்சு வளர்த்துட்டு வந்தாங்க, அதை நீ மறந்துட்டியா? தயவு செஞ்சு ரைனை விட்டு நீ போயிருன்னு சொல்ல, அதை கேட்ட கியூஇ, அண்ணி நீங்க என்கிட்ட என்ன வேணாலும் கேளுங்க, நான் அதை யோசிக்காம தர ரெடியா இருக்கேன், என் காதலை நான் யாருக்காகவும் விட்டு தர மாட்டேன்னு சொல்ல, அதை கேட்ட ரைனோட அம்மா, என்ன பேசுற கியூஇ? ரைன் என்னோட ஒரே மகன், அவனோட எதிர்காலத்தை பத்தி யோசிச்சு பாரு, சொந்த மாமாவை போய் ரைன் லவ் பண்றாங்கிற விஷயம் மட்டும் வெளியே தெரிஞ்சதுன்னா அவனை இந்த சமுதாயம் ஏத்துக்குமா? அது மட்டும் இல்லாம அவன் ஃப்ரெண்ட்ஸ் அவனை மதிப்பாங்களா? அவனை குத்தி காட்டி பேசியே அவனை கொன்றுவாங்க, அதனாலதான் சொல்றேன், யாருங்கிற விஷயம் வெளி உலகத்துக்கு தெரியாம இருந்திருந்தா கூட பரவாயில்ல, ஆனா நீ லூ ஃபேமிலியை சேர்ந்தவங்கிறதும் ரைனோட மாமாங்கிறது எல்லாருக்குமே தெரியும், அப்படி இருக்கும்போது நீங்க ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து வாழணும்னு நினைக்கிறது ரொம்ப கஷ்டம், ப்ளீஸ் என் பையனை விட்டு போயிருன்னு சொல்ல, போய் ரைனோட அம்மா கிட்ட, அண்ணி நான் ஏற்கனவே உங்ககிட்ட தெளிவா சொல்லிட்டேன், என் காதலை தவிர வேற எதை வேணாலும் என்கிட்ட கேளுங்க, ஒருவேளை நான் இந்த லூ குடும்பத்தோட ஒன்னா இருக்கிறது தான் உங்களுக்கு ப்ராப்ளமா இருந்ததுன்னா நான் இந்த லூ ஃபேமிலியோட உறவையே துண்டிச்சுக்க நான் ரெடியா இருக்கேன்னு சொல்ல, அவன் சொன்னதை கேட்ட ரைனோட அம்மா, கியூஇ நான் என் பையனை விட்டுருன்னு சொல்லி உன் காலில் விழுந்து கெஞ்சணும்னு விரும்புறியா சொல்லு, என் பையனுக்காக நான் உன் காலில் விழுகவும் ரெடியா இருக்கேன்னு சொல்லி ரைனோட அம்மா கியூஇயோட காலில் விழுக போக, அதை பார்த்த கியூஇ ரைனோட அம்மாவை பிடிச்சு நிறுத்தி, என்ன பண்றீங்க அண்ணி, நான் என் முடிவுல உறுதியா இருக்கேன், இனி நீங்க தான் முடிவு எடுக்கணும்னு சொல்லிட்டு டோர் ஓபன் பண்ணிட்டு உள்ள வர, அதை பார்த்த ரைன் என்னாச்சுன்னு சொல்லி கியூஇய பார்த்து கேட்க, கியூஇ ஒன்னும் இல்ல, நீ ரிலாக்ஸா இரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க, ரூமுக்குள்ள வந்த ரைனோட அம்மா ரைனை பார்த்து, ரைன் நீ முதல்ல என்கிட்ட வான்னு சொல்லி கூப்பிட, அதை கேட்ட ரைன் அம்மா நான் சொல்லி இழுக்க, அதை பார்த்த ரைனோட அம்மா, நான் உன்னை கூப்பிட்டது உன் காதுல கேட்கலையான்னு சொல்லி கத்த, ரைன் கியூஇயோட கையை பிடிச்சு, அம்மா நான் கியூஇய ரொம்ப லவ் பண்றேன், அவன் இல்லாம என்னால வாழ முடியாது, ப்ளீஸ் எங்களை சேர்த்தி வைங்கன்னு சொல்லி கேட்க, கேட்ட ரைனோட அம்மா, இவன் உன்னோட மாமாடா, உன் மாமா கூட எப்படி உன்னால ஒன்னா சேர்ந்து வாழ முடியும், அது தப்புடான்னு சொல்ல, ரைன் டென்ஷன் ஆயிட்டு, இவர் ஒண்ணு என்னோட சொந்த மாமா இல்லையே, அதனால நாங்க சேர்ந்து வாழ்றதுல எந்த தப்பு இல்லைன்னு சொல்ல, ரைன் பேசினதை கேட்ட அவனோட அம்மா
அம்மாக்கு நெஞ்சு வலியே வந்து சோஃபால விழுக அதை பார்த்த ரைனோ கியூயும் வேகமா ஓடி வந்து என்னாச்சுமா நீங்க நல்லா தானே இருக்கீங்கன்னு சொல்லி கேட்டு வேகமா ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி டாக்டரை வர வச்சு ட்ரீட்மெண்ட் முடிச்சு ரைனோட அம்மா மயக்கத்துல படுத்துட்டு இருக்க இங்க ரைனோ கியூயும் அம்மா எப்ப கண்ணு முழிப்பாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்க மயக்கத்துல எழுந்த ரைனோட அம்மா ரைனை பார்க்க ரைன் வேகமா அவன் அம்மாவோட கையை பிடிச்சு அம்மா நீங்க எழுந்துட்டீங்களா இப்போ உங்க உடம்பு நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க ரைனோட அம்மா கோபம் குறையாம ரைனோட கையை தட்டி விட்டுட்டு எதுக்காக நீங்க என்ன காப்பாத்துனீங்க நான் செத்திருந்தா உங்க காதலுக்கு எந்த எதிர்ப்பு இருந்திருக்காது இல்லன்னு சொல்ல அதை கேட்ட ரைன் எதுக்காகமா இப்படி பேசுறீங்க நானும் கியூயே சேர்ந்து உங்களுக்காக பிரிஞ்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்ல அதை கேட்ட கியூஇ பயங்கரமா ஷாக் ஆக இங்க ரைனோட அம்மா பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு உண்மையா தான் சொல்றீங்களான்னு கியூஇய பார்த்து கேட்க கியூஇ இப்ப என்ன சொல்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கு அதை பார்த்த ரைன் ஆமான்னு சொல்லுன்னு கியூஇக்கு சிக்னல் கொடுக்க கியூஇ ரைனோட அம்மா கிட்ட உண்மைதான்னு சொல்ல ரைனோட அம்மா கேட்டீங்களா இனி நீங்க எதை பத்தியும் நினைச்சு கவலைப்படாம நல்லா ரெஸ்ட் எடுங்க நான் உங்களுக்காக குடிக்க தண்ணி கொண்டு வரேன்னு சொல்லிட்டு போக பையன் ஒரு வழியா என்ன புரிஞ்சுக்கிட்டான்னு ரைனோட அம்மா சந்தோஷத்துல இருக்க ரூம்ல இருந்து வெளியே வந்த ரைன் அவன் அம்மாக்காக கிளாஸ்ல தண்ணி ஊத்திட்டு இருக்க அப்பா அவனுக்கு பின்னாடியே கியூஇ வரான் அவன் ரைன் கிட்ட ஆமா உள்ள எதுக்காக அப்படி சொன்ன நீ மீண்டும் என்னை விட்டு பிரிஞ்சு போலான்னு முடிவு பண்ணிட்டியா என்னன்னு சொல்லி கேட்க ரைன் நீ நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல நான் என் அம்மா கிட்ட போய் சொல்லியிருக்கேன் அவ்வளவுதான்னு சொல்ல அதை கேட்ட கியூஇ ரைனை பிடிச்சு இழுத்து அப்படின்னா இனி நம்ம ரிலேஷன்ஷிப் ரகசியமா மூவ் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டியான்னு சொல்லி கேட்க அவன் சொன்னதை கேட்ட ரைன் சிரிச்சுட்டு எதுக்காக நீ இவ்ளோ யோசிக்கிற நீ யோசிக்கிற அளவுக்கு எதுவும் இல்ல அதனால நீ முதல்ல இங்கிருந்து கிளம்பு நான் உன்னை அப்புறம் வந்து பாக்குறேன்னு சொல்லி ரைன் கியூஇய பிடிச்சு தள்ளிவிட இங்க நம்ம லின்ன காட்டுறாங்க லின் ஜான்ஷுக்காக ஸ்நாக்ஸோட அவன் வீட்டு முன்னாடி வந்து ரொம்ப நேரமா வெயிட் பண்ணி கடுப்பாக வீட்டுக்கு வந்த ஜான்ஷுவை பார்த்த லின் நீங்க எங்க போயிருந்தீங்க நான் எவ்வளவு நேரமா டோர் பெல் அடிச்சிட்டு இருந்தேன் தெரியுமா அதுக்கப்புறம் தான் நீங்க வீட்டுக்குள்ள இல்லங்கிற விஷயமே எனக்கு தெரிய வந்ததுன்னு சொல்லி புலம்பிக்கிட்டே வீட்டுக்குள்ள வர அதை கேட்ட ஜான்ஷு சாரி நான் பிசினஸ் விஷயமா ஒருத்தரை மீட் பண்ண போயிருந்தேன் அது இருக்கட்டும் நீ எதுக்காக இந்த நேரத்துல என்ன மீட் பண்ண வந்திருக்கன்னு சொல்லி கேட்க என்ன அதுவா வீட்டுல தனியா இருக்க ரொம்ப போர் அடிச்சது அதான் உங்க வீட்டுக்கு வந்து இன்னைக்கு உங்க கூட சேர்ந்து மூவி பார்த்துட்டு அப்படியே டின்னர் முடிச்சிட்டு வீட்டுக்கு போலாம்னு நினைச்சேன்னு சொல்ல அதை கேட்ட ஜான்ஷு என்கிட்ட மூவி கேசட் இல்ல ப்ரொஜெக்டர்ல தான் மூவி இருக்கு பரவாயில்லையான்னு சொல்லி கேட்க இன்னும் எனக்கு ஓகே தான் நீங்க முதல்ல படத்தை போடுங்கன்னு சொல்லி லைட் ஆஃப் பண்ணி விட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுக்கிட்டே ரெண்டு பேரும் படம் பார்க்க ஆரம்பிக்க அந்த படம் பாத்தீங்கன்னா பயங்கரமான பேய் படம் போல அந்த பேய் படத்தை பார்த்து பீதியான லின் ஜான்ஷு கிட்ட நீங்க ஒண்ணும் பயப்படலையேன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கேன் அப்ப கரெக்டா பேய காட்ட பயந்து போன லின் நம்ம ஜான்ஷு மேல காலை தூக்கி போட்டு அவனை டைட்டா கட்டி பிடிச்சு கத்திட்டு இருக்க அதை பார்த்த ஜான்ஷு நம்ம லின்ன பார்த்து சிரிக்க லின் ஜான்ஷு கிட்ட பேய் போயிடுச்சான்னு சொல்லி கேட்க ஜான்ஷு பேய் போயிடுச்சுன்னு சொல்ல அதை கேட்ட லின் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக அப்பதான் அவனுக்கு ஜான்ஷு மேல காலை தூக்கி போட்டு உட்காந்துருக்கிறது தெரிய வருது லின் வேகமா ஜான்ஷு மேல போட்டிருக்க காலை எடுத்துட்டு ஜான்ஷு விட்டு தள்ளி வந்து உட்காந்து இருட்டுல ரெண்டு பேரும் ஒருத்தர் பாத்துக்க முடியாம வைக்கப்பட்டு இருக்க இங்க அடுத்த நாள் நம்ம ரைன் வீட்டுல காட்டுறாங்க கியூஇ காலையில நேரத்திலேயே ரைனை பாக்குறதுக்காக ரைன் வீட்டுக்கு வந்திருக்க கியூஇய பார்த்த ரைன் சந்தோஷத்துல வேகமா ஓடி வந்து கியூஇய டைட்டா கட்டி பிடிச்சுக்கிட்டு நமக்குள்ள நடக்கிற இந்த மீட்டிங் கொஞ்ச நாளைக்கு அம்மாக்கு தெரிய வேண்டாம் சீக்கிரட்டாவே இருக்கட்டும் நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க விஷயம் அம்மாக்கு தெரிஞ்சதுன்னா திரும்பவும் அவங்க உடம்பு மோசமாக வாய்ப்பு இருக்கு அதனாலதான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்ல அதை கேட்ட கியூஇ நீ எதை நினைச்சு கவலைப்படாத அண்ணியோட கவலைய போக்குறதுக்கான வழியை நான் சீக்கிரமாவே கண்டுபிடிப்பேன்னு சொல்லி ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க அவங்க பேசுறது எல்லாம் ரைனோட அம்மா அவங்க ரூம்ல இருந்து ஜன்னல் வழியா கேட்டுட்டு இருக்க அப்ப நமக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுன்னு காட்டுறாங்க அதுல ரைனோட அம்மா பாத்ரூம்க்கு வந்து ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு இருக்க அப்ப பக்கத்து ரூம்ல நம்ம ரைன் பாத்ரூம்குள்ள இருந்து கியூஇ கிட்ட கால் பேசிட்டு இருக்கிறத ரைனோட அம்மா கேக்குறாங்க அதுல ரைன் கியூஇ கிட்ட நீ வந்துட்டியா அம்மா வெளிய போகல வீட்ல தான் இருக்காங்க நீ அவங்க கண்ணில் படாம மறைஞ்சு நில்லு நான் அம்மா கிட்ட ட்ரெஸ் மாத்திட்டு வந்தாருன்னு சொல்லிட்டு வந்து நான் உன்னை மீட் பண்றேன்னு சொல்லி பயவுள்ள பிளான் பண்ணி கியூஇய பார்க்க வந்திருக்க அத ரைனோட அம்மா நினைச்சு பார்த்துட்டு என்னடா நடக்குதுங்க நான் இங்க தான்டா இருக்கேங்கிற மாதிரி சவுண்ட் கொடுக்க அந்த சத்தத்தை கேட்ட நம்ம ரைனோ கியூஇயும் மேல பார்க்க ரைனோட அம்மா கியூஇ கிட்ட நீ மேல வா நான் உன்கிட்ட பேசணும்னு சொல்லி கூப்பிட அம்மா கூப்பிட்ட மாதிரியே ரைனோ கியூஇயும் உள்ள வந்து அமைதியா உட்காந்துட்டு இருக்க ரைனோட அம்மா கியூஇ கிட்ட நீங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டு தான் என்கிட்ட சொன்னீங்களே அப்புறம் எதுக்காக நீ திரும்பவும் என் பையனை பார்க்க வந்தேன்னு சொல்லி கேட்க ஏன்னா நான் பிரியணும்னு நினைக்கல நீங்க எங்க காதலை ஏத்துக்கிற வரைக்கும் என்னால முடிஞ்சதை நான் ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருப்பேன்னு சொல்ல அதை கேட்டு கடுப்பான ரைனோட அம்மா ரைன் கிட்ட ஏண்டா நேத்து என்னமோ நல்லவ மாதிரி நாங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டோம்னு சொன்னையே அது பொய்யா உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட பொய் சொல்லி இருப்பேன்னு கத்த ரைன் எனக்கு வேற வழி தெரியலமா அதான் பொய் சொல்லிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ரைனோட அம்மா ஆக மொத்தத்துல நீங்க ரெண்டு பேரும் பிரிய கூடாதுங்கிறதுல உறுதியா இருக்கீங்க அப்படித்தானு சொல்லி கேட்க ரைன் மெதுவா சாரிமா நீங்க கோவப்படாதீங்க உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுதுன்னு சொல்ல ரைனோட அம்மா கியூஇ கிட்ட கியூஇ நீ ரைனை விட வயசுல மூத்தவன் உனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும் குழந்தை பெத்துக்கணும்னு தோணலையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கியூஇ நம்ம ரைனோட கைய பிடிச்சு நான் மேரேஜ் பண்ணிக்கிட்டா என் மனசுக்கு பிடிச்சவனை நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன் அவன் கூட என் வாழ்க்கையை வாழணும்னு விரும்புறேன்னு சொல்ல அதை கேட்ட ரைனோட அம்மா கியூஇ நீயும் சரி உன்னோட எண்ணமும் சரி அப்படியே ரைனோட அப்பா மாதிரியே தான் இருக்கு அவரும் உன்ன மாதிரியே பிடிவாதம் பிடிச்சவரு அதே சமயம் சித்த பிரம்ம பிடிச்சவரு உங்களை மாதிரி ஆட்களை எல்லாம் திருத்தவே முடியாதுன்னு சொல்லி ரைனோட அம்மா எழுந்து நம்ம கியூஇய
பார்த்து நீங்க 2 பேரும் சேர்ந்து வாழ்றதுக்கு நான் ஒத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக அம்மா சொன்னதை கேட்ட ரைன் அதிர்ச்சியில உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. ரைனோட அம்மா சொன்னதை கேட்ட கியூயி பயங்கரமா ஹாப்பி ஆயிட்டு நம்ம ரைனை இழுத்து டைட்டா கட்டி பிடிச்சுக்க. இப்படி ஒரு வழியா நம்ம கியூயி ரைனோட பிடிவாதத்தினால அவங்க 2 பேரோட காதல் ஒண்ணு சேர அவங்க காதலை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போற விதமா ரைனும் கியூயும் புதுசா வீடு வாங்கி அந்த வீட்டுல ஒன்னா வாழ ஆரம்பிக்கிறாங்க. அவங்க காதலோட வெற்றியை செலிப்ரேட் பண்ற விதமா வீட்டுக்கு ஃப்ரெண்ட்ஸை இன்வைட் பண்ணி பார்ட்டி பண்ணலாம்னு கியூயி பிளான் பண்ணி லின்னையும் ஜான்ஷுவையும் வீட்டுக்கு வர வச்சிருக்க. வீட்டுக்குள்ள வந்த லின் வீட்டை சுத்தி பார்த்துட்டு வீடு ரொம்ப பெருசா இருக்கு, அழகாவும் இருக்கு. என்ன அங்கிள் இந்த வீட்டை எப்ப வாங்குனீங்க? இந்த மாதிரி பெரிய வீட்டுல 2 பேரும் வாழணும்னு ரொம்ப நாளா நீங்க கனவு கண்டுட்டு இருந்தீங்களா என்னன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கியூயி நீ சரியா சொன்ன, இப்படிப்பட்ட ஒரு அழகான வீட்டுல தான் நாங்க 2 பேரும் ஒன்னா வாழணும்னு நான் பல வருஷமா கனவு கண்டுட்டு இருந்தேன். ஃபைனலா என் கனவு நிறைவேறிடுச்சுன்னு சொல்லி கியூயி நம்ம ரைனோட கைய பிடிச்சு முத்தம் கொடுக்க அதை பார்த்து கடுப்பான லின் நீங்க பாருங்க, நீங்க என்னதான் நியூ கப்பலா இருந்தாலும் இப்படி வீட்டுக்கு வந்த ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி ரொமான்ஸ் பண்றது நல்லது இல்ல, அதனால உங்க ரொமான்ஸ் எல்லாம் நாங்க இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க ஓகேவான்னு சொல்ல ஜான்ஷு கியூயி கிட்ட ஆமா நீ இப்ப எங்களை நீ வாங்கியிருக்க புது வீட்டை பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தையா இல்ல நீங்க 2 பேரும் பண்ற லவ்ஸ பாக்குறதுக்காக கூட்டிட்டு வந்தையான்னு சொல்லி கேட்க அதை கேட்ட கியூயி எதுக்காகடா இப்படி கடுப்பாக்குறீங்க, நான் உங்களுக்காக ஸ்பெஷலா பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்கேன் வாங்க மேல போலான்னு சொல்லி கியூயி எல்லாரையும் மாடிக்கு கூட்டிட்டு வந்து ட்ரிங்க் பார்ட்டி பண்ணிட்டு இருக்க. ட்ரிங்க் கிளாஸ் எடுத்து கையில வச்சுக்கிட்டு இது அங்கிள் ரைனோட புது வாழ்க்கைக்காகவும் புது வீட்டுக்காகவும் சொல்லி ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்க. கியூயி நம்ம லின்னையும் ஜான்ஷுவையும் பார்த்துட்டு ஆமா நீங்க 2 பேரும் எப்ப இருந்து இவ்ளோ க்ளோஸ் ஆனீங்கன்னு சொல்லி கேட்க என்னடா என்ன இப்படி கேட்டாரு, இப்ப எதை சொல்லி சமாளிக்கிறதுன்னு திருன்னு முழிச்சிட்டு ரைனை பார்த்து இங்க பாருடா உன் அங்கிளை உன்னை கவனிக்கிறதோட நிறுத்திக்க சொல்லு, அது மட்டும் இல்லாம நீயும் அவரை நல்லா பாத்துக்கோ புரிஞ்சுதான்னு சொல்ல அதை கேட்ட ரைன் கியூயி மேல சாஞ்சுக்கிட்டு என் ஆளை எப்படி பாக்கணும்னு எனக்கு தெரியும், நீ கவலைப்பட வேண்டிய எந்த அவசியமும் இல்லன்னு சொல்ல கியூயி ஒரு நிமிஷம் இன்னைக்கு எல்லாரும் ஒன்னா இங்க இருக்கிறதுனால நீங்க 2 பேர் தான் எங்களுக்கு சாட்சின்னு சொல்லி கியூயி அவன் பாக்கெட்ல இருந்து மோதிரத்தை எடுத்து நம்ம ரைனோட கையில போட்டு விட அதை பார்த்து கடுப்பான லின் அட பாவிகளா 2 பேச்சுலர்ஸ் முன்னாடி நீங்க 2 பேரும் என்னெல்லாம் வேலை பண்ணிட்டு இருக்கீங்க, இத பாக்கும்போது எங்களுக்கு எவ்வளவு ஜலசா இருக்குன்னு தெரியுமா, 2 பேரும் எங்களை இங்க வர வச்சு கிண்டல் பண்றீங்களா என்னன்னு சொல்லி கேட்க யாருடா கிண்டல் பண்றது, ஆமா இப்பெல்லாம் வைஸ் பிரசிடென்ட் கூட யாரும் அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ற மாதிரி நான் கேள்விப்பட்டனே அது உண்மையா, உங்க 2 பேருக்குள்ள என்ன ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி கேட்க அதை கேட்ட லின் திருன்னு முழிச்சிட்டு இங்க பாருங்க நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்ல, பிரதர் ஜான்ஷு ஒண்ணு இப்ப லவ் பண்ணணும்னு அவசரப்படலன்னு சொல்ல அதை கேட்ட கியூயி அதே பிறா உனக்கு தெரியும்னு சொல்லி கேட்க லின் அது வந்து நான் பார்த்ததை வச்சு சொல்றேன், அவருக்கு இப்ப லவ் பண்ண விருப்பம் இல்லன்னு எனக்கு தோணுது, ஆமா அது இருக்கட்டும் நீங்க எதுக்காக ஜான்ஷுவோட லைஃப பத்தி கவலைப்படுறீங்க, ஏன் நீங்க அவருக்கு யாரையாவது பார்த்து வச்சிருக்கீங்களா என்னன்னு சொல்லி கோவமா கேட்க சொன்னதை கேட்ட கியூயி ரைன் ஜான்ஷு எல்லாரும் ஒருத்தர் பார்த்து சைடா சிரிச்சுக்க அதை பார்த்த லின் பேசின வரைக்கும் போதும் வாங்க ட்ரிங்க் பண்ணலாம்னு சொல்லி லின் ட்ரிங்க் பண்ண இங்க ரைன் அவன் கையில போட்டிருக்க மோதிரத்தை பார்த்து ஆமா நீ எப்ப இந்த ரிங்க வாங்கினு சொல்லி கியூயை பார்த்து கேட்க அதுவா நம்ம லாஸ்ட் டைம் ட்ரிப்புக்கு போனதுல ஷாப்பிங் போயிருந்தோம்ல அப்பதான் நான் இந்த ரிங்க பார்த்ததும் இந்த ரிங் உனக்கு ரொம்ப அழகா இருக்குன்னு தோணுச்சு அதான் வாங்கிட்டேன்னு சொல்ல அதை கேட்ட ஜான்ஷு அப்ப நீ எல்லாத்தையும் தெளிவா பிளான் பண்ணி பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லுன்னு ஜான்ஷு கியூயும் பேசிட்டு இருக்க இங்க போதையில இருக்க லின் ஜான்ஷு கிட்ட இங்க பாருங்க பிரதர் ஜான்ஷு உங்க லைஃப்ல எந்த பர்சனும் வரக்கூடாது நான் சொல்றது உங்களுக்கு தெளிவா கேட்டுச்சா என்னன்னு சொல்லி கேட்க ஜான்ஷு எனக்கு தெளிவா கேட்டுச்சு ஆனா இனி நான் யார் கூட இருக்கிறதுன்னு சொல்லி கேட்க என்ன எப்படி கேக்குறீங்க நான் எதுக்காக இருக்கேன் நான் உங்க கூட இருக்கேன் நான் தினமும் உங்க வீட்டுக்கு வந்து உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் அது மட்டும் இல்லாம தினமும் நான் உங்க வீட்டுக்கு வந்து நீ வர வரைக்கும் உன் வீட்டை பாத்துக்கிட்டு இருப்பேன்னு கியூட்டா சொல்ல கேட்டு ஹாப்பியான ஜான்ஷு கியூயி கிட்ட சரி நாங்க இங்க இருந்து கிளம்புறோம் நீங்க என்ஜாய் பண்ணுங்கன்னு சொல்ல கியூயி சரி நீங்க கிளம்புங்க நான் வேணா உங்களுக்காக டாக்ஸி புக் பண்ணி தருவான்னு சொல்லி கேட்க இன்னும் அதெல்லாம் வேண்டாம் நான் ஜான்ஷு வீட்டுக்கு தான் போவேன்னு சொல்ல அதை கேட்ட ஜான்ஷுவும் சரி வா போலான்னு சொல்லி லின் அங்கிருந்து கூட்டிட்டு போக அவங்க 2 பேரும் ஒன்னா போறத பார்த்த கியூயி ரைன் கிட்ட ஏண்டா இவங்க பேசுறத வச்சு பார்த்தா இவங்க 2 பேரும் ஒன்னு சேர்ந்துருவாங்க நீ நினைக்கிறியான்னு சொல்லி கேட்க ரைன் கியூயியோட தோள் மேல சாஞ்சுக்கிட்டு ஆமான்னு சொல்லி மண்டையாட்ட கியூயி அப்படி 2 பேரும் ஒன்னா சேர்ந்தாலும் நல்லா தான் இருக்கும்னு சொல்லி 2 பேரும் பார்ட்டி என்ஜாய் பண்ணிட்டு இருக்க இங்க அடுத்த நாள் ஜான்ஷு வீட்டுல காட்டுறாங்க தூங்கி எழுந்த லின் பக்கத்துல படுத்து தூங்கிட்டு இருக்க ஜான்ஷுவை பாத்துக்கிட்டே அவனோட பக்கத்துல போய் அவனோட லிப்ல கிஸ் பண்ணி அவனோட காதல வெளிப்படுத்த இங்க நம்ம நியூ கப்பலான ரைனையும் கியூயியும் காட்டுறாங்க அவங்க பீச்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டே ஒருத்தர் சாஃப்டா கிஸ் பண்ணிக்கிறதோட இந்த கியூட்டான சீரீஸை ஷார்ட்டா முடிச்சுட்டானுங்க பாவிங்க.